யவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியனேனுடையப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரைபொறா மண்ணும் அமுதத்தின் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்றுணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. இல்லாமல்ல இறைவனுடைய அருட்பெரும் கருணையினாலும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருத்தொன்ற புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் குருவருளும் திருவருளும் நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றது. அந்த வகையில் குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களால் வணங்கி அடியேனை செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய ஆசிரிய பெருமக்களின் திருவடிகளை வணங்கி வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களின் திருவடிகளுக்கும் பணிவான வணக்கங்களை குறித்தாக்கி இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படலாம். மாஸ்டர் குறைச்சிட்டு வால்யூம் மாஸ்டர் பேஸ் ரெண்டையும் குறைச்சிட்டு வால்யூம். அன்பர்களே, தடுத்தாட்கொண்ட திருத்தொண்டர் புராணத்தில் நாம் கடந்த வகுப்பில் திருநகரச் சிறப்பை சிந்தித்து கொண்டிருந்தோம். அந்த திருநகரம் என்று சொல்லக்கூடிய திருவாரூர் திருநகரம், அந்த திருவாரூர் திருநகரத்தை என்ன சிறப்பை சொன்னால் சரியாக இருக்கும் என்று ஆசிரியர் பெருந்தகை மணிநீதி சோழருடைய அருள் வரலாற்றை சொல்கிறார். அப்படி மணிநீதி சோழர் உலகத்தில் தர்மத்தை காத்து அறநெறியில் நின்று மக்களுக்கு நல்ல முறையில் நல்ல அரசனாக ஆட்சி செய்து வருகிறார். அப்படி அவர் ஆட்சி செய்து வந்த நிலையில் அவருக்கு அவருடைய தவத்தின் பயனாக ஒரு திருமகன் உதிக்கின்றார் வந்து என்று சொன்னார் சேக்கிழார் பெருமான். அந்த பாடலில் 18வது பாடலில் மணிநீதி சோழருடைய திருமகனாராக விளங்கக்கூடிய வீதி விடங்கன் எப்படி தன்னுடைய கலைகளை எல்லாம் பயின்றார் அப்படின்னு காட்டினார். அதான் முயன்று சிவமடையும் தெய்வக்கலை பல திருந்த ஓதி பண்பின் மிக்கான், இறைவனை அடையக்கூடிய பல வகை கலைகளை கற்றார். அந்த கற்றதின் காரணமாக அவர் பண்பில் மிகுந்திருந்தார் அப்படிங்கிற செய்தியோட 18வது பாடல் நிறைவு செய்திருக்கிறோம். இன்னைக்கு திருநகர சிறப்பில் 19வது பாடல். திருச்சிற்றம்பலம். அளவில் தொல்கலைகள் முற்றி அரும்பெரும் தந்தை மிக்க உளமகிழ் காதல் கூற ஓங்கிய குணத்தால் நீடி இளவரசு என்னும் தன்மை எய்துதற்கு அணியனாகி வளர் இளம் பரிதி போன்று வாழும் நாள் ஒரு நாள் மைந்தன். இப்போ வீதி வடங்கராக இருக்கக்கூடிய மணிநீதி சோழருடைய திருமகனார் அளவில் பல்தொல்கலைகள் முற்றி, அவர் கற்ற கல்வியினுடைய எல்லை எந்த அளவு கற்கணுமோ அந்த அளவு கற்றார். அதுதான் அளவில் பல்தொல்கலைகள் முற்றி. அளவில் தொல்கலைகள் முற்றி அப்படின்னா வேதம், புராணம், இதிகாசம், ஆகமம், இன்னும் அவங்களுடைய அரசராக தொழிலாக இருக்கக்கூடிய பல கலைகளை எல்லாம் பயின்றி அதில் முற்றினார். நன்றாக படித்து தேர்ந்துட்டார். இப்படி படித்து தேர்ந்தவர் அவர் படித்ததை பார்த்து அவருடைய அறிவு தன்மையை கண்டு தந்தை என்ன பண்ணுறாங்களாம், மிக்க மகிழ்ச்சி அடைகிறாராம். அரும்பெறல் தந்தை மிக்க உளமகிழ் காதல் கூற ஓங்கிய குணத்தால் நீடி. இந்த 2 வரியும் ஒரே சம்பந்தமுடைய செய்தி சொல்லுது. அவங்களுடைய வீதி விடங்கன் எல்லையற்ற கல்வியை கற்று அப்படி கற்றதனால் அவருடைய தந்தை குணத்தால் மிக்க மகிழ்ந்து மனதில் என்ன பண்ணுறாங்களா, மிக்க மகிழ்ச்சி எய்தி ஓங்கிய குணத்தால் நீடி.
அவர் கல்வி கற்றதனால, பல வகையான கலைகள் கற்றதனால் அவருக்கு குணம் நீடிச்சு. இந்த குணம் நீடியதை தந்தை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார். காரணம், அவர் கல்வி கற்றது, அதை நன்றாக கற்ற காரணத்தினால் அவருடைய காரியம் குணம் நீடியது. இதை கண்ட அரசராகிய தந்தை மிக்க மகிழ்ச்சி அடைகிறார். அதான் சொல்றார், அளவில் தொல்கலைகள் முற்றி அரும்பெறல் தந்தை. போன கடந்த பாடலே சொன்னார், அவருடைய தந்தை இவருடைய குழந்தையாக பெறுவதற்கு அவர் ஒரு தவம் செய்தார். அப்படிப்பட்ட தவம் அரும்பெறல் தந்தையாக இருக்கக்கூடிய அவர் மிக்க உளமகிழ் காதல் கூற. தந்தையாருக்கு மகன் மீது அன்பு வரும், சரிங்களா? ஆனால் பெருமை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய மகன் குணத்தால் இந்த உலகத்தில் ஒழுக்கமாக இருக்கிறான், உயர்ந்து இருக்கிறான்ட்டு பிறர் சொல்ல கேட்கணும். தான் பார்த்து மகிழ வேண்டிய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறர் சொல்ல கேட்கணும். நல்ல அருமையான புதல்வனை பெற்றிருக்கிறீங்க, நல்ல குழந்தையை பெற்றிருக்கிறீங்க அப்படிங்கிற நினைப்பு வரணும். அப்படி நடந்து கொள்கின்ற விதமாக இவருடைய செயல், வீதி விடங்கனுடைய செயல் எப்படி இருக்குதுங்க? தந்தை உளமகிழ்ந்து சிந்திக்கும்படி அவருடைய மகன் நல்ல குணத்தால் நீடி வளர்ந்து வருகிறார். அப்படி வரும்பொழுது இளவரசு என்னும் தன்மை எய்துதற்கு அணியனாகி. இது கொஞ்சம் விசில் வருதுங்கய்யா. ஷார்ப்பாக பேசணும். இளவரசு என்னும் தன்மை எய்துதற்கு அணியனாகி. அப்போது இவருக்கு இளவரச பட்டம் சூடக்கூடிய ஒரு நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அவருடைய வயது பருவம் எய்துகிறார். அப்படி இளவரச பட்டம் சூட்டுறதுக்கு அருகாமை நிற்கக்கூடிய நிலையில் வளர் இளம் பரிதி போன்று வாழும் நாள் ஒரு நாள் மைந்தன். நல்லா வளர்ந்து வருகின்ற ஞான சூரியன் எப்படி கிழக்கில் உதிக்கும் போது அதனுடைய தன்மை குறைவாக இருக்கும், மேலே வர 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 அதோடைய செயல்பாடும் அதனுடைய தாக்கமும் அதிகமாக இருக்குமோ, அதுபோல் நம்மளுடைய வீதி விடங்கருடைய செயல்பாடு வளர் இளம் பரிதி போன்று வளர்ந்து வந்து வாழுகின்ற ஒரு நாளில் மைந்தன். அப்போ என்ன, இப்படி அவர் அரசருக்கு நல்ல குழந்தையாக நல்ல மகனாக வாழ்ந்து வருகின்ற நாட்களில் இளவரசு என்கின்ற தன்மையை எய்துகின்ற காலத்தில் அப்படி வளர்ந்து வருகின்ற ஒரு நாள் ஒரு செயல் நடக்குது. திங்கள் வெண்கவிகை மன்னன் திருவளர் கோயில் நின்று மங்குள் தோய் மாட வீதி மண் இளம் குமரர் சூழ கொங்கு அலர் மாலை தாழ்ந்து குங்குமம் குலவு தோளான் பொங்கிய தானை சூழ தேர்மிசை பொழிந்து போந்தான். இளவரசராகிய வீதி விடங்கன் ராஜபாட்டு என்று சொல்லக்கூடிய அரச வீதியில் உலா போகிறார். இது அரசர்களுடைய ஒரு மரபு. மக்களுக்கு அருள் செய்வதற்கு வெளியே வருவாங்க. அப்படி வரும்போது அரச வீதியை தாண்டி வந்து அருள் செய்வார்கள், மக்களுக்கு தேவையான கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுவது. இந்த இளவரசராக இருக்கக்கூடிய வீதி விடங்கர் திருவீதி உலான்னு சொல்லக்கூடிய ராஜபாட்டையில் அரச வீதியில் வெளியே வர்றார். அப்படி வெளியே வரும்போது அவர் எப்படி வந்தார், இந்த பாடல் இருக்கக்கூடிய செய்தியும் பின்னால் ஒரு பாடலை அமைச்சர் சொல்லுவார். அமைச்சர் சொல்கின்ற செய்தியும் ஒரு முக்கியமான செயல். ஏன்னு கேட்டிங்கன்னா, இளவரசர் செய்த செயலில் ஒரு தவறும் இல்லை என்பது தான் அவருடைய குறிப்பு. பின்னாடி அரசர் சொல்ல போகிறார். இங்கே சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது சொல்கிறார், எப்படி இளவரசர் புறப்பட்டு வெளியே வந்தார் அப்படின்னா, 3வது வரியில் பாருங்கள், கொங்கு அலர் மாலை தாழ்ந்து குங்குமம் குலவு தோழனாகி. கொங்கலர் மாலை, கழுத்தில் அரசருக்குரிய மாலையை நல்ல வாசமுடைய மாலை அணிந்துக்கிட்டாரு. அணிந்து கொண்டு உடம்புல வாசனை பூச்சு, குங்குமம் குலவு தோல்னா வாசனை பூச்சுகள். அந்த காலத்தில் என்ன, சந்தனச்சாந்தும் குங்குமச்சாந்தும். இன்றைக்கி மாதிரி பல வகையான அழகு சாதன பொருட்கள்லாம் அன்றைக்கி இல்லை. இயற்கை அழகு, இயற்கையான இல்லைங்க, அன்றைக்கி அழகுபடுத்துவதற்கான பொருள்கள் இருந்தன. அது ரசாயனம் சார்ந்து இல்லாமல் இயற்கையாக இருக்கக்கூடிய அழகு.
அந்த அழகு பொருளை பயன்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட அழகு பொருள் ஒன்று தான் குங்குமம் தோய்ந்த மார்பு. பெருமானுக்கே போற்றி சொல்லும்போது சந்தனம் சார்ந்த மார்பா போற்றி, குங்குமம் தோய்ந்த தோளா போற்றி. இது அரசர்களுக்குரிய அடையாளத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில் நம்மளுடைய வீதி விடங்கனாகிய இளவரசர் குங்குமம் தேய்த்து பூசப்பட்ட தோளோடு, அப்போ கழுத்தில் மாலை அணிந்திருந்தார், அரசருக்குரிய மாலை, உடம்புல நல்லா குங்குமச்சாந்து பூசிக்கொண்டு. அடுத்து இரண்டாவது வரி படிங்க. மக்கள் தோய் மாட வீதி, மங்குள் தோய், மங்குள்னா மேகம் வந்து தவழுகின்ற மாடம், அப்படிப்பட்ட மாட வீதியில் மண் இளம் குமரர் சூழ, ஏனைய இளம் குமாரர்களாக இருக்கக்கூடிய மற்ற இளவரசர்கள் அருகில் இருக்கக்கூடிய இல்லை அவங்களுடைய குலத்திலேயே அவங்களுடைய பரம்பரையிலே வரக்கூடிய இளவரசர் கூட்டம் அவரோடு சூழ்ந்து வர, பொங்கிய தானை சூழ. இப்போ ராஜ வீதிக்கு வந்தார். கூட யார் வந்தாங்க? இளவரச கூட்டமெல்லாம் ஏனைய இளவரசர்களாக வருகிறார்கள், நண்பர்கள். அதோடு பொங்கிய தானை சூழ அப்படின்னா சேனைப்படைகள். அரசர் வெளியே வரார்னா அவருக்கு பாதுகாவல் கருதி வரக்கூடிய மக்கட்படை என்று சொல்லக்கூடிய காலாட்படை, இந்த சேனைகளும் கூட வருகிறது. 3. 4வது தேர்மிசை பொழிந்து போந்தான். தேர்மிசை பொழிந்து போந்தான் யார்? திங்கள் வெண்கவிகை மன்னன் திருவளர் கோயில் நின்று. அரண்மனையிலிருந்து ராஜவீதிக்கு தன்னுடைய நண்பர்களோடு சேனைகள் சூழ ராஜவீதியிலிருந்து புறப்பட்டு அரண்மனை வாயிலாக வெளியே வந்து ராஜவீதிக்கு வருகிறார் இளவரசர். பாடலோட செய்தி. அப்படி அரசர் வருகின்ற பொழுது பரசு வந்தியர் முன்சூதர் மாகதர் ஒருபால், பாங்கர் விரைநரும் குழல் சிந்தும் வெல்வலை ஒருபால், மிக்க முரசொடு சங்கம் ஆர்ப்ப முழங்கொலி ஒருபால், வென்றி அரசிலம் குமரன் போதும் அணிமணி மாடவீதி. இதெல்லாம் அரசருக்குரிய மரியாதை. அரசர் வெளியே வரார்னா அவரை புகழ்ந்து சொல்லக்கூடியவர்களும் கட்டியம் வாசிக்கக்கூடியவங்களும் பணிப்பெண்களாக இருக்கக்கூடிய பெண்களும் சேவை செய்யணும். அப்படி செய்கின்ற சேவையில் ஒரு 3-4 செய்தி சொல்கிறார். பரசு வந்தியர், வந்திப்பவர். வந்தியர் என்ற சொல்லுக்கு வந்திப்பவர் யாரை? அரசரை வந்து புகழ்பவர். பரசு வந்தியர்னா வந்துங்கிறது வந்து, இயர் அப்படின்னா புகழ்பவர், இயல் அப்படின்னா இயலுங்கிற வார்த்தைக்கு என்ன பொருளுங்க? புகழ்தல். சரிங்களா? இயல் இசை நாடகம். அதில் இயல்னா வார்த்தைகள் வாயிலாக சொல்வதற்கு பேர் இயல். சரிங்களா? அப்படி இங்கே சொல்கிற பரசு வந்தியர், வந்து பரசு இயர் அப்படின்னா வந்து புகழ்பவர்கள், அரசன் இருக்கிற இடத்துல வந்து புகழக்கூடியவர்கள், அவங்க நின்றுக்கிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது முன் சூதர் என்று சொல்லக்கூடிய நிலையில் அரசர் புகழை நின்று ஏற்றுவோர். அங்கிருக்கு முதல்ல சொன்னது அரசரை வந்து புகழ்பவர்கள், ரெண்டாவதாக சொல்லக்கூடியது அரசரை அவையில் நின்று புகழ்பவர், மூன்றாவது மாகதர் ஒருபால். மாகதர் என்பவர் அரசவையிலேயே எப்பொழுதும் இருந்து அரசருடைய புகழை சொல்பவர்கள். இதுக்கெல்லாம் தனித்தனியாக புகழ் சொல்வதற்கு ஆள் இருப்பாங்களான்னு கேட்டால் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் வெளியில் திரைப்படங்கள், திரைக்காட்சிகள், மற்ற தொலைக்காட்சி செய்திகள்லாம் செய்தி பார்க்கும்போது, நாடகம் மற்றதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அரசருக்கு பின்னால் புகழக்கூடிய ஒரு புலவர் கூட்டம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அரசர் எங்கே போனாலும் அவங்களுக்கு கட்டின்னு சொல்கிறவங்க வேறு. இந்த பரசு வந்தியருங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கட்டின்னு சொல்கிறவங்க. அரசர் வருகிறார், அரசர் வருகிறார் அப்படின்னு கட்டின்னு சொல்கிறவங்க. புலவர்கள் அரசருடைய புகழை சொல்லி புகழ வேண்டும். சரிங்களா? அவருடைய கொடை, அவருடைய குணம் இவற்றையெல்லாம் சொல்லி. அப்படி பரசு வந்தியர் முன் சூதர் மாகதர் ஒருபால். பரசு அப்படின்னா புகழ்தல்னு பேருங்க. பரசுங்கிற வார்த்தைக்கு என்ன பேர்? புகழ். அதை 3 இடத்துலையும் சேர்த்தணும். பரசு வந்தியர், பரசு சூதர், பரசு மாகதர், இவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் அரசரை வாழ்த்த. பரசு வந்தியர் முன்சூதர் மாகதர் ஒருபால். இரண்டாவதாக பாங்கர் விரைநரும் குழலார் சிந்தும் வெல்வலை ஒருபால். பெண்கள் எல்லாம் கூடிக்கொண்டு அரசருடைய வருகைக்கு கண்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க.
அப்படி மகிழ்ச்சி அடையும் போது கைகளிலிருந்து ஒருத்தர் மோதுகின்ற காட்சியினாலையும் தட்டி கைத்தட்டி அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுனாலையும் கையில் இருக்கக்கூடிய வளையல்களாகிய சங்குகள் எல்லாம் கலண்டு உடைகிறது. அப்படி ஒரு செய்தி சொல்றார். விரை பாங்கர் பக்கத்தில் விரை நரும் குழலார் வாசம் மிகுந்த கூந்தலை உடைய பெண்கள் சிந்தும் வெள்வளை ஒருவாள். மூன்றாவதாக மிக்க முரசோடு சங்கம் மார்ப்ப முழங்கொழி ஒருவாள் அரசர் வருகிறார் என்று பறை அறிவிப்பு. இதெல்லாம் இங்கே சொல்கிறதுக்கான காரணம் இருக்குது. இந்த தேர்காலில் கன்றுக்குட்டி விழுந்ததுன்னு சொல்கிறீங்களே, இது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? சாதாரண இடம் இல்லை, அரச வீதி. மன்னர்கள்லாம் நடந்து வருகிறார்கள், சேனைப்படைகள்லாம் வருது. இது போதாததற்கு பரசு வந்தியர் சூதர் மாகதர் இவர்களை எடுத்து முழங்கி கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேலே அரசர் வருகிறார் என்ற செய்தியை அறிவிக்கின்ற பறை இத்தனை இருக்கக்கூடிய இடம்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அபாயத்தில் தான் இந்த இடத்துக்கு இந்த கன்றுக்குட்டி சேர்ந்தது. ஏன்னா ஒரு சத்தம் கேட்டால் விலங்கு என்ன ஆகும்? பரபரன்னு வேற இடத்துக்கு ஓடும் இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சத்தங்களை எல்லாம் கேட்டு அது மிரண்டு வந்திருக்கலாம் என்று ஒரு காரணத்தை காட்டுறார். அப்படிங்க முரசொடு சங்கமார்ப்ப முழங்கொழி ஒருவாள் வென்றி அரசிலர் குமரன் போதும் அணிமணி மாடநீதி வீதி. இது ராஜபாட்டைன்னு பேருங்க, ராஜவீதி. நீங்கள் நாம் சொன்னோம்னா ராஜவீதி, அரசர்கள் மட்டுமே செல்வதற்குரிய அனுமதியுடைய வீதி. இதில் இப்போ யாருக்கும் புறத்தில் இருக்கவங்களுக்கு அனுமதி இல்லை. அப்படிப்பட்ட வீதியில் நம்மளுடைய இளவரசர் செல்கின்ற போது தனிப்பெரும் தருமம் தானோர் தயா இன்றி தானை மன்னன் பணிப்பில் சிந்தையினில் உண்மை பான்மை சோதித்தால் என்ன மனிதர்தன் வரவு காணா வண்ணமோர் வண்ணம் நல் ஆண் புனிற்று இளம் கன்று துள்ளி போந்தது அம்மருகினூடே. இப்போ இந்த ராஜவீதியில் அப்போ அண்மையில் பிறந்த ஒரு கன்றுக்குட்டி, அதுக்கு பேர் புனிற்ற ஆண் பேர். ஈன்று சில நாட்களே ஆகி இருக்கக்கூடிய கன்றுக்குட்டி. அந்த கன்றுக்குட்டி ஒன்று நம்மளுடைய இளவரசர் போகக்கூடிய தேர்காலின் இடையில் புகுந்தது. அப்படி சொல்லுக்கு முன்னாடி சேக்கிழார் பெருமான் சொல்லி குறிப்பை சொல்றாரு. அரசர் மனுநீதி சோழருடைய அற ஒழுக்கத்தை சோதிப்பதற்கு தர்ம கடவுள் இப்படி ஒரு செய்தியை செய்தாரோ? இந்த தர்மம் தான் ஒரு கடவுள். அந்த அறக்கடவுள் என்று சொல்லக்கூடிய தர்ம கடவுள், தர்ம தேவதை என்ன நினச்சிருக்கா? ஓ, இந்த மனுநீதி சோழன் ரொம்ப நீதியோடு நான் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறான், அதை கொஞ்சம் நாம் என்ன பண்ணலாம், அசைச்சு பார்க்கலாம். ஏதாவது சூழலில் இவர் தன்னுடைய தர்மத்தை மீறிடுவாரா அப்படின்னு அசைத்து பார்க்கலாம் என்று ஒரு முயற்சி செய்ததாம். எதுங்க? தர்ம தேவதை. அதான் முதல் 2 வரி. தனிப்பெரும் தர்மம் தான், தனிப்பெரும் தர்மம் தான் ஓர் தயாயின்றி. தயானேங்க தயவே இல்லாமல், ஏங்க அவருக்கு போய் இப்படி செஞ்சீங்களே, கொஞ்சம் கூட தயவுதாட்சினே உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். சில பேரை பார்த்தோம்னா அவர் அப்பாவியாக தெரிவார், சரிங்களா? அவங்கள அப்பாவியாக பார்த்துட்டு சொல்கிறவங்க சொல்லுவாங்க, அவர் பாட்டு பொட்டாட்ட வராரு, அவர் பாட்டு பொட்டாட்ட போகிறாரு, அவர் என்னங்க உங்களுக்கு துன்பம் பண்ணார், அவருக்கேங்க இந்த இடையூறு செஞ்சீங்க? பின்னாடி நம்மளுடைய பிரான் திருநாவுக்கரசு பெருமானுடைய அருள் வரலாற்றில் அவரை சமணர்கள் செய்த கொடுமைகளிலிருந்தெல்லாம் மீண்டு கரை பாதிரிப்புலியுள்ள கரை ஏறுகிறார். கடல்ல இருந்து கல்லை கட்டி 4வது செய்த துன்பம். அப்படி செய்த துன்பத்திலிருந்து அவர் கரையேறும் பொழுது மேலே அவர் திருப்பாதிரிப்புலியில் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு வருகிறார். திருப்பாதிரிப்புலியின் மக்கள்லாம் கேட்குறாங்க, இவருக்கா இந்த சமணர்கள் இந்த கொடுமையை செஞ்சாங்க? இவரை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் தானே தோணும். இவருக்கா இந்த சமணர்கள் இந்த கொடுமையை செய்தார்கள் அப்படின்னு எண்ணும்படி வார்த்தை சொல்லுவார். இங்கே அதே போல தனிப்பெரும் தருமம் தான் ஓர் தயாயின்றி. இங்கே ஓருங்கிறது ஒரு சிறிதும், ஏன்னா ஓருங்கிற பொருள் ஒப்பற்றன்னு வரும். இந்த இடத்துல தயவு என்பது ஒரு சிறிதும் இல்லாமல் கருணை கடவுளாக இருக்கக்கூடிய தர்ம தேவதை தானை மன்னன் பணிப்பில் சிந்தையினில் உண்மை பான்மை சோதித்தால் என்ன? தானை மன்னன் அரசரை அவருடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை? பணிப்பில் சிந்தை, அசையாத சிந்தை. அசையாத சிந்தைனா
எந்த சூழலும் தன்னுடைய நிற்கக்கூடிய நெறியில நீங்காமல் நிற்பவர்களுக்கு பேர் பணிப்பில் சிந்தைன்னு பேர். நீங்கள் திருக்குறளில் நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. ஏன்னா இந்த மனம் சஞ்சலம் உடையது. மனத்தினுடைய தொழிலே நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னா மனம் ஐயப்படும், சஞ்சலப்படும். இதுதான் மனதினுடைய தொழில். இது 36 தத்துவங்களுக்கும் 36 செயல்பாடும் குணமும் வச்சிருக்கிறார். அப்படி மனத்தினுடைய தொழில் என்னன்னு கேட்டால் அதுக்கு சொல்லுவாங்க நம்மளுடைய தத்துவ ஞானிகள், மனம் சலனப்படும், சஞ்சலப்படும், ஐயப்படும். எல்லாம் ஒன்றே தான், சரிங்களா? ஒரு இடத்துல அமைதியாக, ஒரு இடத்த சிந்திக்காது. அப்படி இருக்கக்கூடிய சிந்தையை இறைவனுடைய திருவடியில் யார் பற்றி நிற்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சிந்தை என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நாளுக்கு நாள் உறுதிப்படும். கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பார்கள், சரிங்களா? அதைத்தான் நம்மளுடைய வள்ளுவ பெருமான் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு, இல்லை? இப்போ எப்படிப்பட்டவங்க? இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இப்போ இந்த பணிப்பில் சிந்தைனா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊருக்குள்ளே சொல்லக்கூடிய செய்தி தான். மரம் ஏறும்போது ஒரு புத்தி இருக்குது, மரம் இறங்கும்போது ஒரு புத்தி. இப்போ தான் என்கிட்ட சொல்லிட்டு போனார் வர்றேன் போகலான்ட்டு, இப்போ மறுபடியும் கேட்டால் வரல நீ போயிட்டு வாங்குறாரு. அப்படிமா என்ன அப்படின்னு கேட்டால் நிலையில்லாத அறிவு மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா வகுப்புக்கு போகலான்னு நினச்சிட்டு 5 மணிக்கு யோசனை இருந்திருக்கும், திடீர்னு 6 மணிக்கு வேண்டாம் இந்த சோழியை பார்க்கலாம், இல்லை வேற எங்கேயாவது போகலான்னு அறிவு இருந்திருக்கும், இல்லை இன்னைக்கு வகுப்புக்கு போகலாம் அப்படின்னு அறிவு சொல்லும். இப்படி மனம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஞானிகளுடைய தன்மை என்ன அப்படின்னு நமக்கு பெரியவங்க காட்டும்போது பார்த்தீங்கன்னா உரன் என்னும் தோட்டியான். ஞானிகளுடைய நினைப்பு என்ன? உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. இந்த ஞானிகளுடைய தன்மையை நமக்கு அவங்களுக்கு என்ன வேறுபாடு? நாமளும் மனித உருவத்தில் தான் இருக்கிறோம், அவங்களும் மனிதர்களாகத்தான் இருக்கிறாங்க. நமக்கும் அவங்களுக்கு என்னங்க வேறுபாடுனா, கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பதனால் அவர்கள் அருளாளர்கள். எடுத்த கொள்கையில் நம்ம உறுதியாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்களுடைய மனத்திற்பத்தை பொறுத்து. ஏன் இவர்களெல்லாம் நாயன்மார்களாக மாறினாங்க, இவங்கெல்லாம் ஏன் நாயன்மார்களாக போற்றப்படுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் கொண்ட கொள்கையில் உறுதிப்பாடாக என்ன சூழல் வந்தால், எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தான் மறவாமை பொருள். அப்படி உறுதிப்பாட்டோட நின்றதுனால, அதனால தான் அப்பர் சுவாமிகள் சொன்னார், மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்குதிரேல். உங்கள் முன்னாடி ஒரு மலையே உருண்டுட்டு வருதுனாலும் மழை வருதுன்ட்டு நம்ம என்ன ஆகக்கூடாது, பயந்து நிற்கக்கூடாது. இது அருளாளர்கள் ஞானிகளுடைய உறுதிப்பாடு. நமக்கு உள்ளம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வினாடியிலேருந்து அடுத்த வினாடிக்குள்ள வேறு நினைப்பு போயிருக்கு. எனவே தருமம் என்று சொல்லக்கூடிய தரும தேவதை என்ன நினச்சிதுங்களா, இந்த மணிநீதி சோழன் இப்படி ஆட்சி செய்கிறானே இவனுடைய அற ஆட்சிக்கு ஒரு பரிசோதனை வச்ச என்ன யார் நினைக்கிறாங்க? தர்ம தேவதை. இப்படின்னு சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். நீங்கள் 63 வரலாற்றில் அந்த நாயன்மார்கள் செய்த தொண்டையெல்லாம் உலகுக்கு காட்ட வேணும்னு சொல்லி தான் பெருமான் அவர்களுக்கு ஒரு திருவிளையாடல் நிகழ்த்துகிறார். இந்த திருவிளையாடல் நமக்கு வெளியிருந்து பார்த்தா என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் சோதிக்கிறார், இறைவன் சோதிக்கிறார். நல்லா ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, இறைவன் நம்மை சோதித்தறிய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மள்கிட்ட நீங்கி இருந்தால் தான் நாம் எப்படிப்பட்டவன் அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு சோதிக்கணும். சோதனைன்னா என்ன? சோதனை ஓட்டம், டெஸ்ட் ட்ரைவ். சோதனை ஓட்டம்னா நான் ஓட்டி பார்க்குறேன், நான் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அப்படி சோதிக்க வேண்டிய அறிவு தான் அவருக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. எல்லோருக்குள்ளும் இறைவன் கலந்துருக்கிறான். எல்லாரிடத்துல இருக்கிறதுனால, எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அவன் நம்மை சோதித்து ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ நம்மை விட்டு வேறாக ஒருத்தர் நிற்கிறாங்களோ அப்போ தான் நம்ம ஒருத்தர் சோதித்து அறிஞ்சு கொள்ளணும். ஆசிரியர் இருக்கிறார், மாணவன் 3 மாதம் பாடம் சொல்லி கொடுத்தாங்க, காலாண்டு அரையாண்டு முழாண்டு. ஏன் வைக்கணும்? 3 மாதம் சொல்லி கொடுத்துருக்குறோம் பாடம், எப்படி பாடத்தில் தயாராக இருக்கிறாங்கன்னு ஒரு பரீட்சை வச்சு நாம் சொல்லி கொடுத்தது சரியில்லையா,
இல்லை, மாணவன் வாங்கிக்கிட்டதே சரியில்லையான்ட்டு ஒரு பரிசோதனை இல்லைங்களா? அப்போ யாருக்கு பரிசோதனை தேவைன்னு கேட்டால், இரண்டாம் நபராக பிரித்திருந்து இருக்கக்கூடியவருக்கு தான் பரிசோதித்து அறிய வேண்டும். சாமிக்கு அப்படி சோதித்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானுக்கு அருள் செய்வதை தவிர வேற எதுவுமே தெரியாதுங்க. நீங்கள் இறைவனுக்கு தண்டிக்க தெரியும், இறைவன் வந்து நமக்கு துன்பத்தை கொடுத்துருவார்னு நினச்சிங்கன்னா, நமக்கு துன்பத்தையும் தண்டித்தையும் கொடுக்கறதுக்கு அவருக்கு தெரியவே தெரியாது. தெரியாத விஷயத்தை எப்படி செய்வார்? அவருக்கு தெரிஞ்ச ஒரே குணம் என்னதுங்க? அருளல் மட்டும்தான். நீங்கள் 5 தொழில் இறைவன் ஏற்றுகிறார் நாம் படிச்சிருக்கிறோம், எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறோம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5மே இறைவன் செய்யக்கூடிய தொழில் தான். ஆனால் இந்த அருளலை மட்டும் தன்னிடத்தை தன்வசமாக வச்சுக்கிட்டார். இந்த 5 தொழிலை யார் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். படைத்தல் யார் செய்கிறாங்க, காத்தல் யார் செய்கிறாங்க, அழித்தல் யார் செய்கிறாங்கன்னு எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த அருளல் தொழிலை மட்டும் யார் இடத்துல வைத்து கொண்டார்? இறைவனே தன்வசம் வைத்து கொண்டார். இப்போ புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அரசியல் அப்படிங்கிற சூழலில் ஒரு நாட்டினுடைய தலைமை பண்பில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? எல்லா துறைக்கும் நியமனம் செய்வாங்க. பொதுப்பணித்துறை, மீன்வளத்துறை, மின்சாரத்துறை, எல்லா துறைக்கும் தனித்தனி ஒரு அமைச்சரை நியமித்து அந்த ஒழுங்கை கடைபிடிப்பாங்க, அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. ஆனால் சட்ட ஒழுங்கை மட்டும் யார் வச்சுருப்பாங்க? சட்ட ஒழுங்கை மட்டும் நேரடியாக முதலமைச்சர் வச்சுருப்பார். சட்ட ஒழுங்கை வேறு நிர்வாகத்தில் ஒப்படைக்க மாட்டார். ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே நம்ம இறைவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அருளை தவிர வேறு எதுவும் அவருக்கு தெரியாது. அதனால தான் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவ தன்கடன் ஆவதுதான் அப்படின்னு சிவபெருமானுக்கே ஒரு இலக்கணத்தில் ஒன்றது. சரிங்களா? அப்போ இங்கே நம்மளுடைய மன்னன் மணிநீதி சோழருடைய தர்மத்தை அவர் அவன் ஒழுகி வருகின்ற ஒழுக்கத்தை, அறத்தை சோதிச்சு பார்த்தா என்ன அப்படின்னு யார் கருதுகிறார்கள்? தர்ம தேவதை கருதினால். அதனால் என்ன செய்தார்னா, சாமி அறியாதவாறே ஒரு கன்று குட்டிய வீதி விடங்கன் ஏறி வந்த அந்த தேரின் மீது நடுவில் செல்லும்படி இறைவனுடைய சக்தி செய்தது. பாடலுக்குள்ள பாருங்க. தனிப்பெரும் தர்மம் தான் ஓர் தயா இன்றி தானே மன்னன் பணிப்பில் சிந்தையினில் உண்மை பான்மையை சோதித்தால் என்ன? அசையாமல் இருக்கக்கூடிய அவருடைய சிந்தையை, உண்மை இயல்பு என்னங்கிறது கொஞ்சம் சோதிச்சு பார்க்கலாமா அப்படின்னு கருதி, மனிதர் தன் வரவு காணா, மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத இடம். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? மனிதர் தன் வரவு காணா அப்படின்னா மனிதர்களே வரமாட்டாங்கன்னா வேற விலங்குகளாக வருகிற இடமா இருக்கும். சரிங்களா? அப்போ மனிதர் தன் வரவு காணா வண்ணம் ஓர் வண்ண ஆண் அப்படின்னா ஒரு நல்ல பசுக்குட்டி, நல்ல ஆண். இப்போ புனிற்றிலம் கன்று ஒரு நற்பசுவினுடைய ஈன்று அருகாமையில் ஈன்ற குட்டி என்னாச்சுங்களா வந்து துள்ளி போந்தது அம்மருகினோடு வந்து அந்த மன்னவனுடைய தேர்கால் சக்கரத்துக்குள்ள உள்ள வருகிறது. வரும்போது அம்புனிற்று ஆவின் கன்று ஓர் அபாயத்தின் ஊடு போகி செம்பொன்னின் தேர்கால் மீது விசையினால் செல்லப்பட்டே உம்பரின் அடைய கண்டு அங்கு உருகுதாய் அலமந்து ஓடி வெம்பிடும் அலரும் சோறும் மெய் நடுக்குற்று வேளும். அந்த பசு மேலே பாடலில் சொன்னப்பட்ட நற்பசுவினுடைய அணிமையில் ஈன்ற புனிற்றா என்ன செய்ததுங்களா, அங்கு ஒரு அபாயத்தின் ஊடே புகுந்ததுன்னு சொன்னார் இல்லைங்களா? என்ன அபாயம் ஏற்பட்டது என்றால் அப்புனிற்று ஆவின் கன்று. அந்த அப்போதான் பெற்றெடுத்திருக்கக்கூடிய பசு, அந்த பசுவினுடைய கன்று, அம்புனிற்றாவின் கன்று ஓர் அபாயத்தின் ஊடு போகி திடீர்னு ஒரு அபாயத்துக்குள்ள புந்துருச்சு. அப்படி போனதனால் செம்பொன்னின் தேர்காலின் மீது விசையினால் செல்லப்பட்டு, அந்த தேர்கால் இடையில வேகத்தினால அந்த கன்று மேல் ஏறுகிறது. அதனால என்னங்க செல்லப்பட்டேன்னா அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்க, செலுத்தப்பட்டல. இந்த கன்று குட்டிய வண்டி ஓட்டிட்டு போனார், வண்டியில் வந்து விழுந்தது. சரிங்களா? அந்த விழுந்த செய்தியை சொல்லும்போது சேக்கிழார் பெருமான் எப்படி காட்டுறாரு பாருங்க. செம்பொன்னின் தேர்கால் தன் மீது விசையினால் செல்லப்பட்டே, வேகமாக வந்து விசையினால் என்ன
வேகமாக வந்தது. இல்லை வண்டியில் என்ன பண்ணிக்கலாம், படான்னு குறுக்க வந்துருச்சுங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது, எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி விசையினால் செல்லப்பட்டு உம்பரின் அடைய கண்டு. இதுதான் சேக்கிழார் பெருமானுடைய கவிநயங்களில் நாம் படிக்க வேண்டிய ஒரு செய்தி. நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய செய்தி. புராணத்தை ஏன் சேக்கிழார் பெருமானுடைய வாக்கில் ஒவ்வொரு சொல்ல கேட்கணும்னு கேட்டிங்கன்னா, உம்பரின் அடையக்கண்டு எப்படி சொல்லியிருக்கலாம், அந்த கன்றுக்குட்டி வந்து இறந்து போச்சுன்னு சொல்லிக்கலாம். இறந்ததுங்கிற மங்கள வார்த்தையை அமங்கல வார்த்தையை 4286 பாட்டில் ஒரு பாட்டில் கூட நீங்கள் கேட்க முடியாது. பெரிய புராணத்துக்குள்ளே போய் தேடி பாருங்க. இறந்ததுங்கிற சொல் அமங்கல சொல்லுங்கனால அந்த அமங்கல சொல்ல ஒரு இடத்தில் கூட சேக்கிழார் பெருமான் பயன்படுத்த மாட்டார். பின்னாடியே சொல்லுவார். எம்பிரான் மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்றை. அங்கே முத்தநாதன் வந்து என்ன செய்தான், தான் எண்ணிய செயலை முடித்தான். குத்தினா கொன்றார் அப்படின்னு சொல்ல மாட்டார். எப்படி சொல்லுவார், தன்னுடைய செயலை முடித்தான், நினைத்து வந்த காரியத்தை முடித்தான். அப்படி புராணத்தில் காட்டுகின்ற ஒழுக்கம் இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இவ்வளவு நாள் பழகக்கூடிய பழக்க வழக்கம்லாம் வேறு வேறையாக இருந்திருக்கும். பேச்சில் ஒரு ஒழுங்கில்லாத பேச்சு அப்படின்னு என்னதுங்க, எப்படி பேசணும், பேசுறது தான் ஏதோ ஒன்று பேச வேண்டியதுதான் அப்படின்ட்டு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று இல்லாமல், உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னா வயது மூத்தவர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் இல்லாமல் எப்படியாவது ஒன்று பேசுறதுன்னு பேசிகிட்டு இருந்த நம்ம அறிவு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒழுக்கமான பேச்சை பேசணுங்கிற நினைப்பு நம்மளுக்கு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வள்ளுவர் அதான் சொல்லுவார், ஒழுக்கமுடையார்க்கு ஒல்லாவே தீய வலிக்கியும் வாயால் சொல்லுது. ஒழுக்கமுடையவங்க வலிக்கு விழுந்தா கூட ஒரு தீய சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லுவார். அப்படிங்க நம்மளுடைய சேக்கிழார் பெருமான் உம்பரின் அடைய கண்டு, யார், அந்த அந்த பசு தன்னுடைய கன்றுக்குட்டி வேகமாக துள்ளி பூந்து அந்த தேர்கால் இடையில பூந்தது. புகுந்தவுடன் அது உள்ள பூந்து அடிபட்டு அது உம்பர் போயிடுச்சு, அதுக்கு உயிர் போயிடுச்சுன்னு பசு தெரிந்து கொண்டது. தெரிந்தவுடன் அந்த பசுவினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துங்களா, அங்கு உருகு தாய் அணைந்து ஓடி, கதறிக்கிட்டு ஓடுகுது இந்த தாயினுடைய உள்ளம். உருகு தாய் அளமந்து ஓடி, அளமந்துங்க தன்னுடைய நிலை மறந்து உருக்கமாக ஓடி வெம்பிடும். வெம்புதல் நம்மளுக்கு சொல்லவா வேணும், வெம்புதல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. தினந்தோறும் எத்தனை மணி நேரம் யார் யார் வெம்புறோம்னே தெரியாது. காலையில் தொடங்கினா வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிட்டு வந்து வெம்புவாங்க, தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்துட்டு. வேலைக்கு போகாமல் வீட்லேயே பணியில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க 11 மணிக்கு போட்டு விட்டா அது அதை பார்த்து நாம் வெம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வெம்பிடும். சோறும். வெம்புதல் உடலினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆற்றாமையை வெளிப்படுத்துதல். வெம்புதல்னா என்ன, உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆற்றாமையை வெளிப்படுத்துதல். இது சொல்லால் வெளிப்படுத்த முடியுமா, அது பசு. சரிங்களா, நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அள்ளி கொட்டுவோம். சரிங்களா, எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா, உனக்கு தெரியுமா அப்படின்னு நாம் என்ன பண்ணுவோம், அப்படியே கதறுவோம். அது பசு, வாயில்லா ஜீவன். அது என்ன பண்ணுதுங்க, வெம்பிடும், தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறது. பிறகு அலரும், கத்துது வாயில. புரியுங்களா, அதோடைய சத்தம் ஆற்றாமையை வெளிப்படுத்தி அலறுகிறது. அலறேன் அப்படின்னு சொல்ல நாம் சொல்லிடலாம், புரியுங்களா. ஆனால் அது அலறுகின்ற சத்தம் என்ன, அதனுடைய கனைப்பு, கனைத்து கொண்டு அலறுகிறது. சோறும், உடம்பால் வெம்பும் வாயால் அலரும். இந்த ரெண்டும் நடக்கிறதுனால சோறும், உடலினால் சோறும். இப்போ உள்ளத்தில் வெம்புதலும் வாயில அலறுதலும் ஏற்பட்டதுனால உடம்பு என்ன ஆயிடுச்சு, சோர்வாகிவிட்டது. சோறும் மெய் நடுக்குற்று வீழும். சோர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சுங்க, அப்படியே மயக்கம் போட்டு இந்த பசு கீழே விழுந்து விடுகிறது. அப்படி விழுந்தவுடன் மற்றது கண்டு மைந்தன் வந்தது இங்கே அபாயம் என்று சொல் தடுமாறி நெஞ்சில் துயர் உழந்து அறிவு அழிந்து பெற்றமும் கன்றும் இன்று என் உணர்வெனும் பெருமை மாள செற்ற என் செய்கேன் என்று தேறி நின்று இழிந்து வீழ்ந்தான். இதை பார்த்தோன்னே இளவரசருக்கு ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம், வந்தது இங்கு அபாயம். இதான் சேக்கிழாருடைய கவிநயம். இங்கு அபாயம் வந்ததுன்னு சொல்லணும். சரியா சொல்லணும். எப்படி சொல்லணும், எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லணும்.
சொல்லுங்களா? ஆனால் எப்படி சொல்கிறாரு? வந்துருச்சிங்க எனக்கு பிரச்சனை, சொல் தடுமாற்றம். ஏன் நம்மெல்லாம் வருத்தமோ ஒரு கோபமோ வந்தால் வாய் என்ன ஆகும்? அப்படியே தடுமாறும், குளரும். இளவரசருக்கு இப்போ எப்படி ஏற்படுத்துங்க வார்த்தையை, அந்த சொல்லை எப்படி வைக்கிறார்? வார்த்தையில் வைக்கிறார். வந்தது இங்கு ஓர் அபாயம். இங்கு அபாயம் வந்ததுன்னு சொல்ல வேண்டியதை எப்படி சொல்கிறார்? வந்தது இங்கு ஓர் அபாயம் என்று சொல் தடுமாறி, வார்த்தை தடுமாறி. அப்புறம் சொன்னார் நெஞ்சில் துயர் உழந்து. நெஞ்சில் துயர் உழந்ததனால வாய் தடுமாறி சொல் தடுமாறி வந்து சொல்கிறார் அறிவு அழிந்து. இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று காரியம். நெஞ்சில் கஷ்டம் வந்துருச்சு, ஒரு பெரிய துக்கம் வந்துருச்சு, அதனால் வாயில் என்ன ஆகுது? சொல் தடுமாறுகிறது, அறிவும் அழிந்து போகும். யோசனைக்கு பெரிய ஒரு ஆபத்து வந்ததுன்னா என்ன பண்ணுறோம்? யோசிக்கிறதுக்கே நேரம் இருக்காது. நம்ம என்ன செய்யலாம்? அந்த அபாயம்தான் நம்மளை போட்டு அமுத்திக்கிட்டு இருக்குமே தவிர அடுத்த கட்டம் என்ன செய்யலாங்கிறது பக்கத்தில் இருக்கவங்க சொல்லணும். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் அப்படிங்கிற செயல்பாட்டை சொல்லணும். எனவே இளவரசர் அறிவு அழிந்து பெற்றமும் கன்றும் இன்று என் உணர்வெனும் பெருமை மாலை செற்ற என் செய்கேன். இந்த பசுவும் இந்த கண்ணுக்குட்டியும் இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு நிமிஷத்தில் சிதைச்சிருச்சு. பெற்றமும் கன்றும் இன்று என் உணர்வெனும் பெருமை மாலை. என்ன உணர்வு? படிச்சுட்டு வந்திருக்கிறார், முன்னாடி படிச்சோம் இல்லைங்களா? அளவில் பல் தொல்கலைகள் முற்றி நிறைய படிச்சிருக்கிறார். படித்ததுனால என்ன தெரிஞ்சிருப்பார்? ஒரு உயிருக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. வள்ளுவர் 2 அதிகாரம் வச்சிருக்கிறார். புலால் மறுத்தல் கொல்லாமை. பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. சரிங்களா? இதை உலகத்தில் ஒரு சமய ஒழுக்கமாகவே நம்ம கருதக்கூடாது. இது சாதாரண மனித ஒழுக்கம், இது ஒரு எளிய மனித ஒழுக்கம், ஜீவகாருண்யம். அப்படி நம்ம இப்போ சைவ சமயத்தில் கடைபிடிக்கிறதுக்கு என்ன பெருந்தடையாக எல்லாருக்கும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாமிசம், இந்த இறைச்சிங்கிறத கொஞ்சம் அதை மட்டும் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அங்கே கொஞ்சம் மனம் இடர்படுறோம். சரிங்களா? நீங்கள் சைவ சமயத்தை சிவபெருமானை கும்பிடுறேன் வழிபாடு செய்கிறங்கிறதுக்காக அது சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை. ஒரு உயிரினுடைய துன்பத்தை கொடுத்து நாம் அந்த நாம் உடம்பை வளர்த்தலாமா? அதனால தான் வள்ளுவர் சொன்னார், தன்னூன் பெருக்கற்கு பிரிதி நூன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். நம்மளுடைய சதை உடம்பை வளர்த்துறதுக்கு பிரிதினுடைய சதையை சாப்பிட்டு உண்டு வளருவோம்னா இறைவன் நமக்கு அருளை எப்படி வழங்குவான்? அருள் என்பதே என்னதுங்க? அன்பினுடைய முதிர்ச்சிக்கு பேர் தான் அருள். அன்பு பெற்ற குழந்தை தான் அருள். வள்ளுவர் காட்டுறார், அன்பின் அருள் குளவி. அன்பு பெற்ற குழந்தை இது அருள். சரி, அப்போ எனக்கு இறைவன் மீது அன்பு இருக்குன்னா நான் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? எல்லா உயிரிடத்திலையும் கருணை இருந்தால் அதுக்கு பேர் அருள். எனக்கு சம்மந்தப்பட்டவங்க மட்டும் அன்பு இருந்ததுன்னா அதுக்கு பேர் அன்பு. எனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் நான் பேசி அவங்களுக்கு மட்டும் நல்லது செய்யணும், அதுக்கு பேர் என்னதுங்க? அன்பு. எல்லோருக்கும் நன்மை செய்யணும்லாம் வாழ்வோம்னா அதுக்கு பேர் அருள். அதனால தான் அவங்களுக்கு பேர்லாம் அருளாளர்னு வச்சாங்க, அன்பாளர்னு வைக்கலையே. அருளாளர்னா என்ன? எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் கருதுவது. அதனால் வள்ளுவர் ரொம்ப அறிவுக்கு இலக்கணம் சொன்ன இடத்துல அதிகாரத்தில் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் தோற்றாக்கடை. அருமையாளர் உரை எழுதியிருக்கிறார். பிரிதின் நோய் பிறரின் நோயான்னு போட்டார். அவர் யாருக்கு இந்த குரலை சொல்லிட்டு போனார்? மனிதர்களுக்கு தானே சொல்லிட்டு போனார். மனிதனாக இருக்கக்கூடிய மனித பிறப்பை பெற்றிருக்கக்கூடிய நாம் யாரை துன்புறுத்தக்கூடாது? மனிதர்களாக இருக்கக்கூடியவங்களை மட்டும் துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகலை. எப்படி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க? பிரிதின் நோய், அதாவது அக்னினை உயிர்களுக்கு வருகின்ற துன்பத்தை கூட நீ கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு உயிர் துன்பப்படுதென்றால் அதை பார்த்து நீ இறங்குவாயானால், மனம் இறங்கி கருணை செய்வாயானால் உன்னுடைய அறிவு உனக்கு அறிவு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நாமளாம் அறிவாளியா இல்லையாங்கிறது நாம் என்ன பண்ணலாம்? டேஸ் 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 அப்படின்னு நாமளாக தான் வகுத்துக்கணும். ஏன்? எவ்வுயிரும் காக்கவோர் ஈசனுண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ. எவ்வுயிரும் காக்கவோர் ஈசனுண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ அப்படின்னு சொன்னார். இல்லைங்களா? அப்போ வள்ளலார் சொன்னார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி. ஏன் வாடணும்? அது பாட்டில் புல்லு தான், அது பூண்டு தான், பயிர் தான், வாடிட்டு போகுதுன்னு விட வேண்டியதானே? இந்த பயிரெலாம் செழித்து வளர்ந்தால் தானே உயிர்கள் பிழைக்கும். இந்த பயிர்களே செழித்து வளரலாம் உயிர்கள் எப்படி செழுமையாக இருக்கும் அப்படின்னு அங்கே நின்று அந்த செடியை பார்த்து வருந்துகிறார். இப்போ
இந்த உயிரினுடைய பக்குவம் என்னவாகணும்னு கேட்டிங்கன்னா, பிற உயிர்களுக்கு துன்பம் வருதுன்னா அதை கண்டு நாம் என்ன ஆகணும்? இறங்கணும், முடிஞ்சால் உதவி செய்யணும். சரி, இதை தாண்டி பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்கலாமா? சரி, இவ்வளவு நாள் நம்ம அறிந்தும் அறியாமலோ எவ்வளவோ செய்திருக்கிறோம். புரியல? நம்மை நன்னெறிப்படுத்துகின்ற இடத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இங்கே நம்மளுடைய இளவரசன் சொல்கிறார், பெற்றமும் கன்றும் இன்று என் உணர்வெனும் பெருமை மாலை. இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட கல்வி உயிர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாதுங்கிற கல்வி. அந்த உணர்வு எனக்கு இருந்தது. அந்த உணர்வினைக்கு கெட்டு போகும்படி இந்த பெற்றமும் கன்று குட்டியும் செய்திருச்சு. ஊருக்குள்ளே பேசிக்கும் போது நண்பர்கள் பேசிக்குவாங்க, நீ வரலைன்னா இந்த தப்பை நான் செஞ்சிருக்கவே மாட்டேன், நீ வந்து தான் எனக்கு கெடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி பேசிக்குவாங்க. அது என்ன கெடுக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நான் பாட்டில் பொட்டாட்டு இருந்தேன் இல்லையா? அப்படி இன்னைக்கு இந்த கன்றும் பசுவை என்ன செஞ்சிருச்சு? இதுவரைக்கும் நான் கற்றுக்கொண்ட கலைகள் உணர்வுகளை எல்லாம் செற்றியது. செற்றனா என்னங்க? கெடுத்தது. அப்படி செற்ற என் செய்கே என்று தேறி நின்று இழிந்து விழுந்தான். இழிந்தனா இறங்குதல்னு பேருங்க. இறங்குறது எப்படி இறங்கினாராம்? பொறுமையாக இறங்கி போய் பார்ப்போம், வண்டியை விட்டு அடிபட்டு உசுறு இருக்குதா இல்லையா, அப்படிலாம் இல்லை. எப்படி இறங்கி வேகமாக வீழ்ந்தான். வீழ்ந்தான்ற சொல்ல போடலைன்னா இழிந்தான்னாவே இறங்கினான்னு அர்த்தம். இழிந்தான்ற சொல்ல என்ன பொருள் தரும்? இறங்கினான்னு பொருள் தரும். ஆனால் என்ன சேக்கில் பெருமை வச்சாருங்க? இழிந்து வீழ்ந்தான். தேர்தல் படாது குதிச்சிட்டார். என்ன ஆச்சு கண்ணுக்குட்டிக்கு? இன்னைக்கு என்னுடைய உணர்வையெல்லாம் கலங்க செய்து விட்டதே, இது இறந்துபட்டதா அப்படின்னு வேகமாக இறங்கினார். இறங்கிய போது அலறு பேராவை நோக்கி ஆறுயிர் பதைத்து சோறும் நிலமிசை கன்றை நோக்கி நெடிது உயிர்த்து இறங்கி நிற்கும் மலர்தலை உலகம் காக்கும் மனு என்னும் எம் கோமானுக்கு உலகில் இப்படி வந்து எய்த பிறந்தவா ஒருவன் என்பான். இப்போ ஒரு பக்கம் அரசர் இந்த கன்றுக்குட்டியை பார்த்து வருத்தப்பட்டு நிற்கிறார். முதல் வரி. ரெண்டாவது வரி, கன்றுக்குட்டியை பார்த்து தன்னுடைய அம்மாவாகிய தாய்ப்பசு கதறி கொண்டிருக்கிறது. முதல் வரி அரசர் அலறு பேராவை நோக்கி ஆறுயிர் பதைத்து சோறு. இது யாருடைய நிலை? இளவரசருடைய நிலை. இளவரசர் அந்த கன்றுக்குட்டி இப்படி விழுந்து கிடக்குது, இறந்து கிடக்குது, அரசர் பதைக்கிறார். அதே சமயம் நிலமிசை கன்றை நோக்கி நெடிது உயிர்த்து இறங்கி நிற்கு. இதுங்க பசு தன்னுடைய கன்று இப்படி கீழே கிடக்குதே, இறந்து கிடக்குதேன்னு இந்த பசுவுக்கு மிக பெரும் துன்பம். இந்த ரெண்டு துன்பத்தையும் இணைத்து இளவரசர் பேசுகிறாராம் தனக்குத்தானே. என்னட்டு? மலர்தலை உலகம் காக்கும் மனும் எனும் கோமானுக்கு உலகில் இப்படி வந்து எய்த பிறந்தவா ஒருவன். இந்த உலகத்தில் உண்மையான மனுநீதி சோழர் என்று சொல்லக்கூடிய தர்ம ஆட்சியை நடத்தி வந்த என்னுடைய தந்தைக்கு, என்னுடைய அரசனுக்கு, என்னுடைய மன்னவனுக்கு இன்னைக்கு ஒரு பழி வந்து சேரும்படி அவருக்கு போய் நான் வந்து பிறந்துட்டேன். குற்றம் நிகழ்ந்தது தன்னுடைய மகன். மகன் என்ன நினைக்கிறான்? அப்பாவுக்கு ஒரு கெட்ட பேர் வர மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோமே. எத்தனை மகனும் மகளும் நினைக்கிறான், பாடுபட்டு வளர்த்தி புரிய வயது கொண்டு வந்து சேர்த்தனா நீ எதுக்கு பெத்த? உன்னை நானா பெக்க சொன்னேன்? எப்போ? முதிர்ச்சி இல்லாத வயது. சரிங்களா? ஏன் இந்த முதிர்ச்சி இல்லை? உரிய மாதிரி வளரல. அவங்களுடைய வளர்ப்பு உரிய முறையில் இல்லை. இவர் எப்படி வளர்ந்திருக்கிறார்? தொல்கலைகள் கற்று உணர்வினால் என்ன செய்யணுங்கிறத உரிய முறையில் கற்று அதன் தேர்ந்தல பண்பின் மிக்கான், பண்புல உயர்ந்து இருக்கிறார். அதனால் என்ன ஆகிறான்னு நினைக்கிறேன், தன்னுடைய தந்தைக்கு இப்படி ஒரு பழி. ஏன்னா இப்போ நினைச்சு பாருங்க, அடுத்தடுத்து சொல்ல போறார். ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்பாவுக்கு தெரியாம. தந்தை எப்படி மறைப்பார், மகன் எப்படி மறைப்பார்னு உங்களுக்கே தெரியும். மகன் அப்பாவுக்கு தெரியாமல் எப்படி மறைக்கிறது, தன்னுடைய பையனை இந்த குற்றத்திலிருந்து எப்படி காப்பாற்றுறதுன்னு தந்தை. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழல் இப்படித்தான். கொலையே செஞ்சுட்டு போனாலும் அம்மாவை அப்பாவை என்ன பண்ணுறாங்க? இதுலேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு என்ன தான் வழின்னு பார்க்குறாங்களே தவிர, இந்த குற்றத்திலிருந்து அவனுக்கு விடுதலை ஆக்குறதுக்கு என்ன வழின்னு தான் பார்க்குறாங்களே தவிர, இப்படி அரசன் நினச்சதுமா நினச்சிருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. அரசன் என்ன நினைக்கிறார்? குற்றம் செய்தவர் யாராக இருந்தாலும் தண்டனைக்குரியவர். புரியல? அப்போ இந்த அப்படிப்பட்ட வளர்ப்புல வந்தங்காட்டி தன்னுடைய மகன் நினைக்கிறார், வீதி விடங்கன்
எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வரமா நான் நடந்து கொண்டு இருக்கிறேனே பாருங்க. மலர்தலை உலகம் காக்கும் மனு எனும் எம் கோமானுக்கு, விரிந்து பறந்திருக்கக்கூடிய உலகத்தை காக்கின்ற மனு என்று சொல்லக்கூடிய என் தந்தையாகிய அரசனுக்கு உலகில் இப்பழி வந்து எய்த பிறந்தவா ஒருவன். அவங்க எங்கள் அப்பாவுக்கு ஒரு கெட்ட பேர் வரும்படி நான் வந்து பிறந்திருக்கிறேன் என்று அரசன் இளவரசன் நினைக்க என்பான். தொடர்ச்சி அவர் சொல்ற இளவரசன் நினைக்கக்கூடிய செய்தியை அடுத்ததும், வந்த இப்பழியை மாற்றும் வகையினை மறைநூல் வாய்மை அந்தணர் விதித்தபடி ஆற்றால் ஆற்றுவதே அறம் ஆகில் எந்தை ஈது அறியா முன்னம் இயற்றுவன் என்று மைந்தன் சிந்தை வெம் துயரம் தீர்ப்பான் திருமறையவர் முன் சென்றான். போன பாடல்ல நினைத்து கொண்டு அப்படியே தொடர்ச்சியா இளவரசர் சொல்றார், இந்த வந்திருக்கக்கூடிய இந்த பழியை மாற்றுவதற்கு என்ன பிராயச்சித்தமோ, மறை நூல் அந்தணர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை நான் செய்ய போறேன் என்னுடைய தந்தை அறிவதற்கு முன்னால். அப்பாவுக்கு போய் விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இதற்கான அவர் போனாலும் அது சொல்லுவார். நாம் இவ்வளவு நாள் தெரிந்து கொண்டதில் நாம் சரியா கற்றுக்கொள்ளணும்னு என்ன பண்றார், வந்த அதை சொல்றார், வந்த இப்பழியை மாற்றும் வகையினை. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பழியை, ஏன்னா பழி என்பது நாம் செய்யக்கூடிய பாவத்தினால் வருவது. இந்த பிறப்பில் நமக்கு ஒன்று நிகழும். பழி எதனால் வரும், பாவத்தை செய்வதனால் பழி வரும். இப்போ அந்த பழியின் காரணமாக நமக்கு துன்பம் வந்து சேரும். அடுத்த பாடல் அது விரிவாக சொல்ல போகிறார். அப்போ சொல்கிறார், வந்த இப்பழியை மாற்றும் வகையினை மறைநூல் வாய்மை அந்தணர், 2 மறைநூல்களும் அவற்றை சொல்லி இருக்கக்கூடிய நமக்கு கற்பிக்கக்கூடிய அந்தணரும், 2 இடத்துலையும் சேர்த்தணும். மறைநூல்களும் அதனை சொல்லக்கூடிய அந்தணரும், வாய்மை அந்தணர்னா அவற்றை நமக்கு போதிக்கக்கூடிய அந்தணர். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம திருவள்ளுவருடைய நெறிப்படி ஏற்கனவே பார்த்தோம், நினைப்பு இருக்கு உங்களுக்கு. தனி மனித வாழ்க்கை 4 பிரிவு, பொது மனித வாழ்க்கை 4 பிரிவு. இந்த பொது மனித வாழ்க்கை 4 பிரிவில் முதல் பிரிவில் இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்தணர். இந்த அந்தணருக்கு வேறு வேலையே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசனுக்கும் மக்களுக்கும் நீதியை போதிப்பது தான் அந்தணருடைய தொழில். அந்தணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று சொல்லக்கூடிய 4 வகை பொது பிரிவு பொது வாழ்க்கை. அந்த பொது வாழ்க்கையில் மற்றைய மூவருக்கும் அறங்களை போதிப்பது தான் அந்தணருடைய கடமை. அவர் படித்து நல்லா தன்னுடைய நூல்கள்லாம் ஆசிரியர் இடத்துல கற்று அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதா அந்தணருடைய கடமை. இவர் என்ன நினைக்கிறார், மறைநூலில் படிச்சிருக்கிறோம், சரியாக போய் பார்க்கணும். இந்த மறைநூலை சொல்லி இருக்கக்கூடிய வாய்மை மிகுந்த அதில் நல்லா சொல்லக்கூடிய அந்தணரை கண்டு வாய்மை அந்தணரும் விதித்த ஆற்றால், விதித்தபடி செய்வது ஆற்றுவதே அறமே ஆகில். அவங்க சொன்ன மாதிரி நடந்தா இந்த கொலைப்பழியாகிய இந்த பாவத்திற்கு என்ன பிராயச்சித்தம் சொல்கிறாங்களோ அதை செய்வதே அறமாக இருக்குமானால் சிந்தை வெம்பு எந்த இது அறியாமுன்னம் ஏற்றுவன் என. எந்தைனா என் தந்தை, எங்கள் அப்பா, என் தந்தை இதை தெரிந்து கொள்வதற்கு முன்னாக நான் என்ன பண்ண போகிறேன், இதை இயற்றுவன் என்று மைந்தன் சிந்தை வெம்துயரம் தீர்ப்பான் திருமறையவர் முன் சென்றான். தன்னுடைய சிந்தை துன்பத்தை தீர்க்கிறது. 2வது, பசு கொண்ட துன்பத்தை தீர்ப்பவன். சிந்தை வெம்துயரம் தீர்ப்பான். 2 பேர்த்துக்குமே பொறுத்துங்க. பசுவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பமோ அதே சமயம் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பத்தையும் நீக்கும் பொருட்டு திருமறையவர் முன் செல்கின்றார். இந்த இடத்துல அவருடைய பெரியவர்கள் காட்டியிருக்கக்கூடிய நெறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராயச்சித்தம் என்பதை ஒன்று செய்து கொள்ளலாமா கூடாது. கழுவாய் இல்லைங்களா, இப்போ நம்ம ஜோசியரையோ அந்தணர்களையோ பார்த்தோம்னா இந்த பிரச்சனைக்கு இந்த பிராயச்சித்தம் செய்யுங்க, பரிகாரம், நம்ம பாஷையில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நம்ம நூல் எங்கேயாவது இடம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் எங்கேயும் இல்லை. பிராயச்சித்தத்தை பற்றி எதையும் சொல்லலை. ஆனால் இந்த இடம் ஒன்று, சிவப்பிரகாசத்தில் ஒரு இடம், அந்த 2 இடத்துலையும் பிராயச்சித்தம் செய்யலாம்
எப்படிப்பட்ட பாவத்திற்கு? அறியாமல் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ளலாம். அறிந்தே செய்கின்ற பாவத்திற்கு பிராயச்சித்தம் இல்லை. தெரிந்தே ஒரு தவறை செய்கிறோம் இல்லை, அதை செய்தால் கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கணும். பிராயச்சித்தம் அவர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் மாற்ற முடியாத அறியாமல் செஞ்சுருக்கக்கூடிய பாவத்திற்கு. இப்போ நான் இப்போ எனக்கு ஒரு தோஷம், என்னுடைய முன்னோர்களுக்கு நான் செய்யாமல் விட்டுட்டேன், இதை செய்யுங்கிறாங்க. இது நம்ம அறியாமல் செய்தது, புரியல? அப்போ அந்த அறியாமல் இருக்கிறதுக்கு பிராயச்சித்தத்தை நாமளே தெரிந்தால் செய்து கொள்ளலாம். இல்லைன்னா அதை செய்பவர்களை அதற்கான ஊதியம் கொடுத்து செய்து கொள்ளலாம்ங்கிறதையே உமாபதி சிவம் சிவபிரகாசத்தில் சொல்லியிருக்கிறார். உற்ற தொழில் நினைவு மேலைக்கு வருவினைகள். மேலைக்கு வருவினைகள் இரண்டு. ஒன்று அபுத்திபூர்வ புண்ணியம், இன்னொன்று புத்திபூர்வ புண்ணியம். நாம் செய்யக்கூடிய பாவம் எப்படிப்பட்டது? அபுத்திபூர்வமாகவும் புண்ணியமாகவும் செய்வோம், புத்திபூர்வமாகவும் செய்வோம். அப்படி செய்யக்கூடிய செயல்களுக்கு பிராயச்சித்தத்தை தேடிக்கொள்ளலாம் அப்படிம்பார். இங்கே நம்முடைய இளவரசர் தந்தை அறிவதற்கு முன்னாக நாம் போய் இதற்கான கழுவாயை தேட போறேன்ட்டு மறையவர்கள் முன் செல்கின்றார். தன்னுயிர் கன்று வீய தளர்ந்த ஆத்தறியாது ஆகி முன் நெருப்பு உயிர்த்து விம்மி முகத்தினில் கண்ணீர் பார மண்ணுயிர் காக்கும் செங்கோல் மனுவின் பொன்கோயில் வாயில் பொன்னணி மணியை சென்று கொட்டினால் புடைத்தது அன்றே. காட்சி வேறு வேறு, காட்சி மாற்றம் என்ன? இதோ இளவரசர் மறையோர்களை பார்த்து இப்படி போகிறார். இந்த கன்றுக்குட்டி எங்கே போகுதுங்க? தன்னுடைய துன்பத்திற்கு நியாயம் கிடைக்கின்ற மணிநீதி சோழருடைய அரண்மனையை நோக்கி போச்சான். சொல்கிறார், தன்னுயிர் கன்று வீய. வீயன்னா என்னங்க? இறந்து பட. அது மறுபடியும் சொல்லுவாருங்க. கண்ணுக்குட்டி, தன்னுடைய கண்ணுக்குட்டி இறந்து பட தளர்ந்த ஆனா பசு, தளர்ந்த தளர்ந்த பசு தரியாது ஆகி. தரியாதுங்க, பொறுக்க மாட்டாது. தரித்தல்ங்கிற வார்த்தைக்கு பொறுத்தல்னு பேர். பொறுமை தானே இல்லை, சரிங்களா? ஏன் பரபரப்பான உலகம். நீங்கள் பொறுமைங்கிற அதிகாரத்தை எடுத்து போய் படிச்சிருக்கோம், சரிங்களா? வள்ளுவ பெருமான் காட்டுவார். அதில் ஏதோ அந்த நிலையில் தெரியாது வரும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதுக்கு மேலே என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? என்ன சொல்கிறார்? நிலத்தை பிறந்தா இந்த நிலம் பொறுமையாக இருக்குது. ஏன் அந்த நிலம் நினச்சிருக்கணும்? என்ன நினச்சிக்கணும்? இவ்வளோ நாள் என் மேலே தானே நீ நின்றுட்டு இருக்கிற, என்னையே ஒரு ஏன் நம்மளுக்கு வர துன்பம் அப்படி தான் வரும். இவ்வளோ நாள் என்னை நம்பி தானே நீ வாழ்ந்துட்டு இருந்த, நான் தான் உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன், இப்படி இன்னைக்கு பண்ணிட்டேன்னு அவங்க மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொறுமை இழந்து நிற்கக்கூடாது. பொறுமையை காக்கணுங்கிறதுக்கு என்ன ஊமை காட்டுறார்? நிலத்தை காட்டுறார். நிலம் தன்னை அகழ்வாரை, தனக்கு துன்பம் கொடுத்துருக்கிறவங்களே என்ன பண்ணுது? தாங்கி கொண்டு நிற்கிறது பொறுமையா. புரியுங்களா? நீ உடைச்ச இடத்துல நீ கீழே போனால் விட்டுருக்குது. நிலத்தை தோன்றோம், தோன்ற இடத்து வெளியிருந்து தோன்றோம், வெளியிருந்து தோன்றுமோ அந்த குழந்தை என்னை தோன்றையான்னு இந்த நிலம் என்ன பண்ணல, உள்ள அமுத்தலை. அப்படி நிலத்தை போல உன்னுடைய அறிவு பொறுமையில் இருக்கணும். அதனால தான் சிவபாவசாரத்தில் சொல்லும்போது சொல்லுவார், பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன். பரபரப்பு சொல்லவா வேணும்? புரியல? எல்லாத்துக்கும் இருக்குது, யாருக்கு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் சிவனடியார்களாக சிவத்தை வழிபாடு செய்பவர்கள் தங்களுடைய அறிவில் நாலு நாள் இந்த பரபரப்பை அடக்க பார்க்கணும். பரபரப்பை அடக்கலாமா? நம்மளை அடக்க முடியுமா? முடியாது. ஏன்? அது நம்ம கையில் இல்லை. என்ன பண்ணலாம்? இந்த பரபரப்பை அடங்குவதற்கான பூசணையை செய்யும். 1 மணி நேரம் நீங்கள் பூசணை செய்கிறீங்க வச்சுங்க, பரபரப்பு இல்லாத அறிவு நினைக்கும். இந்த பூசணையெல்லாம் அதுக்கு தான் பயன். நம்மளுக்கு கிரியை பூசணையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, வழிபாடு கொடுத்துருக்குறாங்க. வீட்டில் நம்ம சாமி படத்தை வச்சு பூஜை பண்ணுறோம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் சேர்த்து பண்ணிங்கன்னா நம்மளுடைய அறிவு பண்படும். இதுக்கு தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை கொடுத்துருக்கக்கூடிய வாழ்க்கை எதுக்கு கொடுத்துருக்கிறார் இறைவன்? வந்தோம், இருந்தோம், இறந்தோம் அப்படிங்கிறதுக்காக இந்த பிறத்தல் அரிதுன்னு சொல்லக்கூடிய மானுட வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றுட்டு இந்த வாழ்க்கையை பரபரப்பாக முடிச்சுக்கலாமான்னு கேட்டால் இல்லை. அமைதியாக இருந்து நாம் வழிபாட்டை செய்கின்ற அறிவை பெற வேண்டுங்கிறதுக்கு தான் ஞான நூல்கள். எனவே இங்கே காட்டுற
அரசர் அந்த அரசரையுடைய அரண்மனையை நோக்கி இந்த பசு செல்கிறது. இளவரசர் மறையவர்களை பார்த்து சேர்ல அதான் சொல்கிறார், தன்னுயிர் கன்று வீய தளர்ந்த தரியாது ஆகி பொறுக்க மாட்டாததாகி முன் நெருப்பு உயிர்த்து, மூச்சு காற்று எப்படி வருதுங்களா, நெருப்பு போல கொதிச்சு வருதான். அப்படி கொதித்து வந்து விம்மி தன்னுடைய ஏக்கத்தை உடலில் காட்டி முகத்தினில் கண்ணீர் வார மண்ணுயிர் காக்கும் செங்கோல் மனைவின் பொன்கோயில் வாயில் பொன்னணி மணியை சென்று, இந்த உலகத்தை காக்கக்கூடிய எப்படிப்பட்ட உலகம், மண்ணுயிர் காக்கும் செங்கோல், உயிர்களை எல்லாம் நிலை பெற்று காக்கக்கூடிய செங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய அரசருடைய அரண்மனை வாயிலில் சென்று பொன்னணி மணியை சென்று, அந்த அரண்மனை வாயிலில் ஆராய்ச்சி மணி தொங்கப்பட்டிருக்கும். அங்கே ஏன் இன்றைய வழக்கில் இந்த அரசர் நம்மளுடைய காவல் நிலையத்தில் போனீங்கன்னா முன்னாடி புகார் பெட்டின்னு வச்சுருப்பாங்க. உள்ளே போய் பதிவை செய்ய முடியாதவங்களுக்கு அங்கே புகார் பெட்டி இல்லைங்களா. அப்படி ஒரு புகார் பெட்டியில் ஒரு புகாரும் வராமல் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி தான் சிறந்த ஆட்சி. அரசருடைய அரண்மனைக்கு இந்த ஆராய்ச்சி மணி எதுக்குன்னா, எந்த துன்பம், எந்த கஷ்டம், எந்த இடையூறு வந்தாலும், ஆபத்து வந்தாலும் எந்த நேரம் வேணாலும் கூப்பிடலாங்கிறது தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மணி இல்லை. இந்த நேரத்தில் தான் வந்து நீங்களுடைய நீதியெல்லாம் சொல்லணுங்கிற மாதிரிலாம் வைக்கலை. துன்பம் வந்தால் அந்த இடத்துல உடனே தீர்வு காணுங்கிறதுக்காக அரசர் அந்த சட்டம் ஒழுங்குங்கிற நிலைப்பாட்டில் சொல்லி என்ன வைத்திருக்கிறார், ஆராய்ச்சி மணி. அந்த ஆராய்ச்சி மணியை இந்த பசு சென்று என்ன பண்ணுதுங்களாம், தன்னுடைய கொம்புனால முட்டி அடிக்குதான். கோட்டினால் புடைத்ததன்று, புரியல. ஐந்தறிவு ஜீவராசி தான், அதுக்கு அறிவு இருக்குது. என்ன அறிவு, சிந்திக்கிற அறிவு. நல்லா புரிஞ்சுக்க. நமக்கு ஆறாவது அறிவுன்னு சொல்கிறோம். ஆறாவது அறிவுன்னு என்ன அறிவுன்னு நம்ம சொல்கிறோம், சிந்திக்கிற அறிவுங்க, பகுத்தறிகிற அறிவு. எதனை பகுத்தறிய சொல்லி ஆறாவது அறிவு கொடுத்துருக்கிறார், நன்மையை தீமையை பகுத்தறி அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஆறாவது அறிவு பெருமான் கொடுத்துருக்கிறார். நாம் என்ன பகுத்தறிவு வச்சுட்டு என்ன பண்ணுறோம், உலகத்தில் இருக்கிறவங்க கடவுள் இல்லை, உயிருக்கு துன்பம் பாவம்லாம் இல்லை, எதை பாவம் புண்ணின்னு எங்கப்பா இருக்குது அப்படின்னு பேசிக்கொண்டு இந்த உலகத்தில் நிறைய பேர் சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன, ஆறாவது அறிவு பெற்றுக்கொண்டு. ஆறாவது அறிவுனா என்ன, சிந்திக்கக்கூடிய ஆற்றல், பகுத்தறியக்கூடிய ஆற்றல். இது நன்மை, இது தீமை. ஒரு விலங்குக்கு அந்த சிந்திக்கிற ஆற்றல் இருக்கா இல்லைங்களா, சிந்திச்சு பாருங்க. சின்ன விலங்கு கூட இருக்குது. ஓரறிவு ஜீவராசிக்கு ஆகிய தாவரத்துக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது. நம்மளை போல விரிவா இல்லை, அவ்வளவுதான். புரியல. ஒரு தொட்டாச்சினிங்கன்னு ஒரு செடி இது பார்க்குறோம், போய் தொட்டோம்னா சுருங்குது. அதுக்கு சிந்திக்கிற ஆற்றல் இல்லைன்னா அங்கே எங்கே அந்த செயல்பாடு எப்படி நடக்கும்? எல்லா உயிரினத்துக்கும் இருக்குது. ஒரு நாய் குறுக்க ரோட்டில் நம்ம போகிறோம், சரிங்களா, குறுக்க வந்துருச்சு, தெரியாமல் வந்தது, நம்ம ஒரு கல் எடுத்து அடிக்கிறோம், நாய் கல்லை பார்த்தா ஓடுது, நம்ம பார்த்தா ஓடி வருது. அதுக்கு சிந்திக்கிற ஆற்றல் இல்லையா? இவன் தான் நம்மளை அடித்தான் அப்படின்னு பார்த்து ஓடிடுறதா இல்லையா? அப்போ சிந்திக்கிற ஆற்றலை உயர்வாக பெற்றிருக்கக்கூடியவர்கள் மனிதர்கள். பெற்றதனால் என்ன பயன்? பெற்றதனால் என்ன பயன்? அந்த பெற்றதனால நற்றால் தொழணும். கற்றதனால் ஆய பயன் ஆளறிவன் நற்றால் தொழாரின். அதுக்கு தான் இந்த அறிவு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த பசு அரசனுடைய அரண்மனை வாயில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மணியாகிய அபாய மணியை தன்னுடைய கொம்பினால் சென்று அசைக்கிறது. அப்படி அசைத்த போது பழிப்பறை முழக்கோ ஆர்க்கும் பாவத்தின் ஒளியோ வேந்தன் வழி திருமைந்தன் ஆவிகொளவரும் மரளி ஊதி கழுத்தணி மணியின் ஆர்ப்போ என்ன கடையில் தன் கடை முன் கேளா தெளித்து எழும் ஓசை மன்னன் செவிப்புலம் புக்க போது. சேக்கிழார் பெருமான் இப்போ ஒரு சத்தம் வருதுங்க அரண்மனை வாசல்ல. இந்த வாசல்ல, அரண்மனை வாசல்ல வரக்கூடிய சத்தம் என்ன? சேக்கிழார் பெருமான் சொல்றார், பழின்னு சொல்லக்கூடிய ஒன்று உருவம் பெற்று வந்து கத்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த சத்தமா? பழி வந்தால் சத்தம் வருமா? வராது. ஆனால் சேக்கிழார் பெருமான் என்ன நினைக்கிறாருங்க, பழியினுடைய சத்தமா, ஒரு பழி வந்துருச்சு அப்படி சொல்லக்கூடிய சத்தமா? இல்லை, அது பாவத்தின் ஒளியும். பாவம் வெளிப்பட்டு, ஏன்னா பாவம் பழியெல்லாம் என்னதுங்க, குணம். சரி, அந்த குணம் வெளிப்படுதான். சொல்றார், பழிப்பறை முழக்கோ, பழி என்று சொல்லக்கூடிய ஒன்று சாற்றுகின்ற சப்தமோ, ஆர்க்கும் பாவத்தின் ஒளியோ. பாவம்
பாவம் வெளிப்பட்டால் சத்தம் எப்படி வருமோ அப்படி. மூணாவது சொல்றார், அரசருடைய மைந்தனை அழைத்து செல்லக்கூடிய யமனினுடைய ஊர்தியாகிய வாகனம், எருமை வாகனத்தினுடைய கழுத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மணியின் ஒளியா? 3 சொல்றார், நல்லா கவனிங்க. 1 பழி, 2வது பாவம், 3வது யமன். இது எல்லாமே ஒன்றுக்கொன்று காரணக்காரிய தொடர்பு உடையது. உலகத்தில் பாவத்தை செஞ்சோம்னா பழி வரும். பழி வந்தால் அதற்கான தண்டனை என்ன? யம தண்டனை. பாவத்தினுடைய காரியம், பாவத்திற்கான தண்டனை என்னதுங்க? ஏம தண்டனை சொல்லக்கூடிய யமன் வருவான். சரி, அந்த யமன் நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். தெரியாமல் இருக்கிற யாராவது பாவத்தை செஞ்சால் நரகத்தில் தும்பாளிங்கன்னு அப்புறம் பார்த்துக்கலாங்க சார், அதெல்லாம் நரகத்தில் போய் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நரகத்தில் போன அப்புறம் மட்டும்தான் கொடுப்பாருன்னு நினச்சிக்கூடாது. இங்கு இருக்கும்போதும் இறைவன் கொடுப்பார். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சரிங்களா? நின்று கொள்வது எப்போ வேணால் கொள்வார். இந்த பிறப்பில் நடந்தாலும் நடக்கலாம், அடுத்த பிறப்பில் நடந்தாலும் நடக்கலாம், இல்லை இந்த 2 பிறப்புக்கு நடுவில் யமலோகத்தில் சென்று அங்கே தண்டனை அனுபவிக்க வைக்கக்கூடிய நிலைப்பாடும் நடக்கும். அப்போது பழியினுடைய காரியம் பாவம், பாவத்தினுடைய காரியம் பழி, அதற்கான காரியம் ஏம தண்டனை. இதை 3ஐயும் தொடர்புபடுத்தி சொல்கிறதா பழிப்பறை சத்தமா, பாவத்தினுடைய சத்தமா, அல்லது மைந்தன் யார்? அரசருடைய மைந்தனாக இருக்கக்கூடிய மைந்தன் வழி, அதாவது வேந்தன் வழி திரு மைந்தன், வழி வழியாக வரக்கூடிய மைந்தனாக இருக்கக்கூடிய வீதி விலங்கன், ஆவி கொலவரும், ஆவி என்னங்க? உசுர பட்டிட்டு போகக்கூடிய ஆவி கொலவரும், மரளி ஊர்தி, மரளினா யமன், யமனுடைய ஊர்தி வாகனம், அந்த வாகனமாகி எருமையினுடைய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய மணியின் ஆர்ப்போ என்னங்க போல. இப்போ இது எப்படி வேணா வச்சுக்கலாம். பழியினுடைய சத்தமா போல, பழியினுடைய சத்தம் போல, பாவத்தினுடைய சப்தம் போல, யமனுடைய வாகனத்தின் கழுத்தில் கட்டியிருக்கக்கூடிய மணியின் சப்தம் போல ஒரு சப்தம். இதுக்கு முன்னாடி அரசருடைய வாசல்ல இது கேட்டதே இல்லையா? சேக்கிழார் பெருமாள் சொல்றார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் கடை முன் கேளா தெளித்து ஓசை, கேளாது தெளித்தெழுகின்ற ஓசை தன் செவிப்புலம் புக்க போகுது. அரசருடைய காதுக்குள்ள வந்து எட்டுது. எட்டியுடன் அரசர் என்ன செய்தார்? அங்கது கேட்ட வேந்தன் அரியணை இழிந்து போந்து பூங்கொடி வாயில் நன்ன காவலர் எதிரே போற்றி இங்கிது ஓர் பசு வந்து எய்தி இறைவ நின் கொற்ற வாயில் தூங்கிய மணியை கொட்டாள் துளக்கியது என்று சொன்னார். அரசன் அரியணையிலிருந்து இழிந்து போந்து, முன்னாடி வீதி விடங்கன் என்னானாரு? தேரிலிருந்து இழிந்து வீழ்ந்தான். கவனிக்கணும், அதெல்லாம் தான் சேக்கிழார் பெருமான் நுட்பம். என்ன, அங்கே இழிந்து வேகமாக எட்டி குச்சான், தப்பு நடந்துருச்சுட்டு. இங்கே காதில் ஒரு சத்தம் கேட்குது, அரசருக்கு இங்கே அரியணை விட்டு இறங்கி வேகமாக வர்றார் இல்லை, அதனால் இழிந்து போந்துட்டார். இழிந்து போந்து அங்கே வந்து தன்னுடைய அரசர் வாயிலுடைய அரண்மனை வாயிலுக்கு வந்த பூங்குடி வாயில் நன்ன அரண்மனை வாசலுக்கு வந்தவுடன் அரசரை பார்த்த காவலாளி வணங்கி, வணக்கம் போல அரசரை என்னென்னலாம் சொல்லி கூப்பிடணுமோ அப்படி சொல்லி அழைத்து சொல்கிறான், காவலர் எதிரே போற்றி ஈங்கிது ஓர் பசு வந்து எய்தி. அரசனுக்கும் காவலாளிக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. அரசனுக்கு சொல்லும் போது என்ன சொன்னார்? ஓர் பசு தயா, ஓர் தர்மம் தான் தயா இன்றின்னு சொன்னார். இங்கே என்னன்னு சொல்கிறாரு? அவனுக்கு என்ன தெரியும்? ஏதோ ஒரு பசுங்க. அரசன் அளவுக்கு காவலாளி புரிஞ்சுக்கிட்டானான்னு கேட்ட கிடையாது. அந்த காவலாளிக்கு கண்ணீரில் அந்த பசுவினுடைய கண்ணில் தண்ணீர் வருதோ, இது மூச்சு விட்டு இறச்சி நிற்கிறதோட அவனுக்கு கிடையாது. அவன் என்ன? அரசரே வணங்குகிறேன், இதோ இங்கே ஒரு பசு வந்து கோட்டை அடித்தது, இதுதான் நடந்தது. அவன் ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் தயாராக இல்லை. இதை என்ன சொல்கிறார்? இங்கு இது ஒரு பசு வந்து எய்தி இறைவ நின் கொற்றவாயில் தூங்கிய மணி. இது வரைக்கும் இந்த மணி என்ன ஆகிட்டு இருந்தது? தூங்கிட்டு இருந்தது. தொங்கிய மணின்னு வச்சுக்கலாம், தூங்கிய மணி. அரசு சேக்கிழார் அப்படியே சொல்லிட்டார், இது வரைக்கும் அது பயன்படுத்தப்படவில்லை. தூங்கிய மணியை கோட்டால் துளக்கியது அன்றே என்றான். யார்? அரசருடைய காவலாளி. அவ்வளோதான் செய்தி. வந்து இது என்ன பண்ணுச்சு? தன்னுடைய கொம்பினால் ஆராய்ச்சி மணியை அசைத்தது அப்படின்னு காட்டுறான்.
மன்னவன் அதனை கேளா வருந்திய பசுவை நோக்கி என் இதற்கு உற்றது என்பான் அமைச்சரை இகழ்ந்து நோக்க முன்னுற நிகழ்ந்த எல்லாம் அறிந்துளார் முதிர்ந்த கேள்வி தொன்னெறி அமைச்சன் மன்னன் தாழ் இணை தொழுது சொல்வான். இப்படி பசு வருந்துகிற வருத்தத்தை பார்த்து அரசன் அருகில் இருக்கக்கூடிய அமைச்சரை பார்த்து ரொம்ப கேவலமாக கோபத்தோடு பார்க்குறாராம். ஏன் இந்த துன்பம் வரக்கு முன்னாடி பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு அமைச்சருக்கு. அமைச்சருக்கு என்ன இலக்கணம்? 10 குறள் வச்சிருக்கிறார். அமைச்சர் என்ன செய்யணும்? மதியுடைய அமைச்சர் நாட்டில் வரக்கூடிய கேடுகளை தான் நேரடியாக அறியணும், இல்லாட்டி அதற்குரிய துறையை நியமித்து அறிந்து அரசருக்கு ஒற்றருக்கு வாயிலாக அறிந்து அரசனிடம் சொல்லணும். இதுதான் உலக அரசாட்சி. அப்படி அரசாட்சியில் இப்போ மன்னன் நினைக்கிறான், இந்த அமைச்சர் நான் அந்த பசு வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல சொல்லியிருக்கணும்ல. பசு கோட்டை துளைக்கி தன் துன்பத்தை வெளிப்படுத்துகிற வரைக்கும் இவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் அப்படிங்கிற செய்திக்காக என்ன பண்ணலாம்? இகழ்ந்து நோக்கி கேவலமாக இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு, நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு இகழ்ந்து நோக்கி. அதான் சொல்கிறார், மன்னவன் அதனை கேட்டு வருந்திய பசுவை நோக்கி. கேளானா இந்த சொல்லலாம் பாருங்கள், கேட்டுன்னு கூட சொல்லலை. இந்த இலக்கணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம். புரியல? செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம்னு கேட்டிங்கன்னா, செய்யறதுக்கு முன்னாடி அது தான் புரிஞ்சு செய்கிறது. இப்போ இங்கே என்ன கேட்டு அப்படின்னா உள்ளே போகணும்னு நினைக்கிறான், அதுக்கு முன்னாடி அவனுடைய நடவடிக்கை. அரசன் இதனை கேளா வருந்திய பசுவை நோக்கி, அந்த பசுவை பார்த்தாரு, அது துயரினால் நிற்கிறதுங்கிறத என்ன பண்ணிட்டாரு? அதனுடைய நடவடிக்கை வச்சு தெரிஞ்சுட்டார். என்ன நடவடிக்கை? மூச்சு காற்று அப்படியே வேகமாக நெருப்பு இருக்கிறது, விம்முகிறது, அலறுகிறது. அப்படிலாம் பார்த்த செய்தியை நேரடியாக பார்க்கிறார் அரசன். பார்த்துட்டு அமைச்சரை இகழ்ந்து நோக்கி எண்ணுற்றது இதற்கு சொல்கிறார். தொன்னெறி அமைச்சர்கள் சொல்கிறார், முன்னுற நிகழ்ந்த எல்லாம் அறிந்துளான் முதிர்ந்த வேள்வி. அதாவது சொல்கிறார், வருந்திய பசுவை நோக்கி இதற்கு எண்ணுற்றது என்பான் அமைச்சரை இகழ்ந்து நோக்க. அப்படி அமைச்சரை பார்த்தவுடன் முன்னுற நிகழ்ந்ததெல்லாம் அறிந்துளான். இப்போ அமைச்சருக்கு இது ஏற்கனவே தகவல் வந்தாச்சு. முன்னுற அறிந்துளான். அவன் என்ன சொல்றானா? அரசரை தொழுது முதிர்ந்த தொன்னெறி அமைச்சன் மன்னர் தாளினை தொழுது சொல்வான். இப்போ அவன் அமைச்சருடைய மாற்றம். அரசர் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் பதில் சொல்கிறார். வளவ நின் புதல்வன் ஆங்குவோர் மணி நெடும் தேர்மேல் ஏறி அளவில் தேர்த்தானை சூழ அரசுலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று தேர்க்கால் இடை புகுந்து இறந்ததாக தளர்வுறும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான். முதல்ல ஒரு பாடல் பார்த்தோம், அப்படியே இப்போ எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறார். குற்றம் நடந்தது என்ன, பின்னணி என்ன, இல்லைங்களா? நடந்தது என்ன குற்றம். இப்போ நீங்கள் காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னா முதல் தகவல் அறிக்கை கொடுக்கணும். ஏதாவது குற்றம் நடந்தால் 24 மணி நேரத்துக்குள்ளே எழுதணும். அதுக்கு பேர் தானதுங்க முதல் தகவல் அறிக்கை. அப்படி கொடுக்கலைன்னா அங்கே சொல்லக்கூடிய அந்த சாட்சிகளை என்ன பண்ணிடுவாங்க? கலைத்திருவாங்க. நீங்கள் 24 மணி நேரத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா வேறு விசாரணை இருக்கும், சரிங்களா? அப்போ இங்கே அமைச்சர் அரசனுக்கு பதிவு பண்ணுறார். என்ன நடந்ததுன்னு தெரியுமாங்க அரசரே? வளவ அரசரை போற்றி உங்களுடைய திருமகனார் அரசுலாம் தெரிவு. இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். 12ஆம் நூற்றாண்டில் தப்பு இளவரசன் மீது இல்லைங்கிறதுக்கு என்னென்ன செய்தியெல்லாம் சொல்கிறாரு பாருங்க. ஒரு வக்கீல் வாதாடனா எப்படி வாதாடுவாங்களோ அப்படி அமைச்சருடைய வாதமாக வைக்கிறார். என்ன? வளவ நின் புதல்வன் உங்களுடைய அருமை மகன் ஆங்குவோர் மணி நெடும் தேர்மேல் ஏறி. முதல் குறிப்பு, அவர் வந்த தேர் எப்படிப்பட்ட தேர் தெரியுங்களா? மணி நெடும் தேர். இந்த தேர் ரொம்ப உயர்ந்தது, நீண்டது. அதில் என்ன மாதிரி சத்தம்? மணி நிறையாக ஒலித்து வருகிறது, சரிங்களா? ஆர்ன் அடிச்சுட்டு வர மாட்டீங்களா? கேட்குறோம்ல, அதான் இடிச்சு தவறுதலாக வந்து என்ன பண்ணுறோம்? ஏன் ஆர்ன் அடிக்க மாட்டேன் அப்படி கேட்போம் இல்லையா? இப்போ அவர் காரணம் என்ன வைக்கிறாரு? தேரில் சத்தம் வந்து கொண்டு இருக்கிறது, ஆர்ன் ஃபிட் பண்ணியிருக்குது,
மணி நெடும் தேர்மேல் ஏறி. ரெண்டாவது காரணம் சொல்கிறார், குறிச்சிங்க இதெல்லாம். அதில் 1 2 6 போட்டிருக்குதா தெரியல, எத்தனை காரணம் சொல்கிறார் பாருங்க. மணி நெடும் தேர்மேல் ஏறி அளவில் தேர்த்தானை சூழ. கூட்டம் தனியாக வந்தாரா, தனியாக தேரை ஓட்டிட்டு வந்து பாருங்க, வண்டி நான் தனியாக ஓட்டிட்டு வரல, இந்த கூட ஒரு ஆள் ஓட்டிட்டு வந்தான்னு வச்சுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. சின்ன பையன் ஒருத்தர் உட்காந்து முன்னாடி ஓட்டிட்டு போகிறான், பின்னாடி ஒரு பெரியவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு, வண்டி வந்து போட்டான், எங்கள் பெரியவர் கூட வரீங்க பார்க்க மாட்டேங்களா. அந்த மாதிரி கூட்டமாக எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க, கூட தன்னுடைய நண்பர்களாக இளவரசர்கள். அப்படிப்பட்ட அரசகுமாரர்களும் அரசருக்குரிய சேனை கூட்டம், இத்தனை கூட்டம் வருது. குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேர் வச்சுங்க, குறைந்தபட்சம். சரிங்களா? அரசருடைய நண்பர்கள் ஒரு 5 6 பேர், அரசரை சுற்றி இளவரசரை சுற்றி சேனை என்று சொல்லக்கூடிய படைகள் ஒரு 20 பேர் வந்தாங்கன்னா, இந்த 20 பேர் வர ஒரு கூட்டத்தை பார்த்து ஏதாவது விலங்கு நிற்குமா? அளவில் தேர்த்தானை சூழ அரசுலாம் தெருவில் போங்கால். யாருக்கே உரிய தெரு? அரசர் மட்டும் நடப்பதற்கான தெரு. இங்கே இந்த கன்று குட்டி எப்படி வந்ததுனே தெரியலைங்க. ஏன், அது இளம் கன்று, பயம் அறியாது, துள்ளி குதிச்சு வந்துருச்சு. எங்கிருந்து துள்ளி குதிச்சு வந்ததுன்னு தெரியல. அப்படி அரசுலாம் போம் தெருவில் அரசுலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று. அடுத்த பாயிண்ட் என்னங்க, அது கண்ணுக்குட்டி. சரிங்களா? பெரிய பசுவாக இருந்தால் வண்டி வருது, அப்போ என்ன பண்ணும், என்ன பார்க்க இல்லை. இது இளம் ஆண் கன்று, பயம் அறியாது, துள்ளி வந்தது. அப்புறம் 5வது காரணம், தேர்கால் இடை புகுந்து. தேரில் முன்னாடி சக்கரத்தில் வந்து விழல, எந்த சக்கரத்தில் விழுந்திருக்கு? பின்னாடி சக்கரத்தில் தான் விழுந்திருக்குது. அதனால் யார் மேல் குற்றம் இல்லை, ஓட்டுநர் மீது தவறு இல்லை. யார் மேல் தவறு? விபத்துக்குள்ளானவர் மேல் தான் தவறு. இன்றைக்கி என்ன ரூல்ஸ்னால், வண்டியில் முன்னாடி விழுந்தாங்கன்னா அந்த இடித்தவங்களுடைய சம்மந்தம், பார்ட்டி சம்மந்தப்பட்டது. பின்னாடி விழுந்தாங்கன்னா அதற்கான இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுல அவர் பிரச்சனை, அத்தனை பிரச்சனை இருக்கும். அப்போ என்ன சொல்கிறார், தேர்கால் இடை புகுந்து தப்பு. ஏன்னா முன்னாடி விழுகுதுன்னா இது ரொம்ப எதிர்பாராம எதிர்ச்சியாக நடக்கும். நம்ம வண்டி ஓட்டுறோம், ரொம்ப கவனமாக பாதையில் இருப்போம், திடீர்னு ஒரு நாய் குறுக்க வந்தால் தான் இந்த மாதிரி நடக்கும். ஒரு கன்றுக்குட்டி முன்னாடி வந்ததுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவோம். அப்படிங்கிறனால இது வண்டி மூவ் ஆகும்போது இது வந்து என்னவாயிடுச்சு, சக்கரத்தினுடைய இடையில மாற்றி இறந்ததாக அங்கே அரசருடைய செய்தியாக சொல்லும்போது, அமைச்சருடைய செய்தியாக சொல்லும்போது என்ன மாறுபாடுன்னு தெரிஞ்சுக்கேன். புரியல? அப்படி சேக்கிழார் பெருமான் இந்த வார்த்தையை அமைச்சருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர் நடந்ததை நடந்ததுவாறு கூறணும். அதான் அமைச்சர், இல்லைங்களா? அப்போது இறந்ததாக தளர்வரும் இத்தாய் வந்து, இந்த பசு வந்து உங்களுடைய இப்படி இந்த அரண்மனை வாசல் என்ன பண்ணிச்சுங்க, கோட்டினால் புடைத்தது, இத்தன்மை விளைத்தது என்றான். அவ்வூரை கேட்டவேந்தன் ஆவுரு துயரம் எய்தி வெவ்விடம் தலை கொண்டால் போல் வேதனை அகத்துமிக்கு இங்கு இவ்வினை விளைந்தவாறு என்று இடர்வுறும் இறங்கும் ஏங்கும் செவ்விது என் செங்கோல் என்னும் தெருமரும் தெளியும் பேரான். இந்த பாடலில் அரசர் என்ன துன்பம் அடைகிறார். இப்போ பசு கன்றுக்குட்டி இறந்து அது துன்பப்பட்டுக்கிட்டு இருக்குது, அதே துன்பத்தை அரசனும் பட்டான்னு சொல்கிறார். இப்போ அந்த கண்ணுக்குட்டி தானே ஆச்சு, அதுக்கு துன்பப்பட்டதுக்கு இவங்களுக்கு ஏன் இவ்வளோ வருத்தம்? ஏதோ தன்னுடைய உறவுக்காரங்க, தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க யாராவது இப்படி நடந்திருந்தனா இவ்வளோ துன்பப்படலாம். அரசர் எப்படிப்பட்ட செயலுக்கு துன்பப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்றுக்குட்டி இறந்த காரணத்தை அறிந்து கொண்டு எவ்வுயிரும், அதாவது எவ்வுயிரும் தம்முயிர் போல் கருதுகின்ற தன்மை இல்லை, அது பசுவுக்கு தான். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பசு உராய்க்கல்னே வச்சுருந்தாங்க ஊருக்கு நடுவில். பசு உராய்வதற்கு கல் மேய்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பசுவுக்கு அந்த நிலைப்பாடு இதாகணுன்ட்டு இந்த ஊரில் நடுவில் கல் நட்டு வச்சுருப்பாங்க. பசு உடம்பை போய் என்ன பண்ணுங்க, தேய்த்து கொள்ளும். அப்படி பசு உராய்கள்னே வச்சுருந்தாங்க. இப்படிலாம் வாழ்ந்த மக்கள் தான் மக்கள். அரசர் இந்த பசு உருகிற துயரை நானும் உற வேண்டும் நினைக்கிறேன். அதை சொல்கிறார், அவ்வூரை கேட்ட வேந்தன். அமைச்சர் சொன்னதை கேட்ட அரசர் மனுநீதி சோழன் ஆவுரு துயரமேதி, பசு என்ன துன்பப்பட்டதோ அந்த துன்பத்தை தானும் அடைந்து வெவ்விடம் தலை கொண்டால் போல். விஷம் தலைக்கு ஏறினா எப்படி இருக்குமோ அப்படி. ஆனால் விஷம் உடம்புக்குள்ளே போச்சுன்னா உடனே
பாதிக்காது. இந்த ரத்த ஓட்டம் 7 சுத்து வந்து தான் உயிரை எடுக்கும். ரத்த ஓட்டம் 7 விஷம், புரியலா? உடம்புல சப்த தாதுக்கள் 7, சப்த தாதுக்கள் 7 அடங்கினதுக்கு அப்புறம் தான் கடைசியாக இருதயம் செயல் இழந்து போகும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறாங்க பெரியவங்க, இந்த விஷக்கடிப்பட்டால் உதறக்கூடாது, ஓடக்கூடாது, பதட்டப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, ரத்த ஓட்டம் வேகமாயிடும். ரத்த ஓட்டம் வேகமாச்சுன்னா விஷம் வேகமாக போய் ஒவ்வொரு செல்சியாக அப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அழிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் கட்டி இந்த ரத்த ஓட்டத்தை போகாத மாதிரி கட்டுவாங்க. அப்படி நான் அரசன் ஏன்னா இது ஒரு அறிவியல் கோணமாகவும் சொல்கிறார். வெவ்விடம் தலை கொண்டால் போல. நீங்கள் மீரான் திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றில் படிச்சிருப்பீங்க. அப்பூதியடிகளுடைய திருமகனாராகிய மூத்த திருநாவுக்கரசுக்கு பாம்பு கடிப்பட்டுரும். இந்த பாம்பு கடிப்பட்ட போது நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் ஒரு பதிகம் பாடுறார். 1 குலாம் 2 குலாம் 3 குலாம்ட்டு. அதில் 7 குலாம் சொல்லும்போது, 7 குலாம் செய்தியை சொல்லும்போது விஷம் தலைக்கு ஏறுகின்ற பகுதியும் 7வது சுற்று, சரிங்களா? அப்போ இங்கே அந்த அரசன் வெவ்விடம் தலை கொண்டால் போல் வேதனை அகத்து மிக்கு, உள்ளத்தில் துயர் எய்தி. அந்த உள்ளத்துயரை எப்படி வெளிப்படுத்தினார்களாம், இங்கு இவ்வினை விளைந்துவார் என்று, இப்படி நடந்துருச்சே அப்படின்னு. என்ன அரசன் என்ன துயர் உற்றார்? இடர் உறும். இந்த சொல்லையெல்லாம் நல்லா கவனிச்சுக்குங்க. இடர் உறும், இடர்பட்டார்னு சொல்லலை. அக்ரிணைக்கு எப்படின்னா சொல்ல பயன்படுத்தணுமோ அதையே யாருக்கே பயன்படுத்துகிறார்? அரசனுக்கும் அப்படிப்பட்ட சொல்லையே பயன்படுத்துகிறார். அக்ரிணை உயர சொல்லும் போது சோறும் நடுங்கும் மெய் விட்டுருன்னு சொன்னார் இல்லையா, அதே செய்தியை அரசனுக்கும் சொல்கிறார். அப்போ என்ன, அரசனுடைய உணர்வு தன்னை நிலை கெட்டு நிற்கிறார், வெவ்வுயித்து இடும். அதான் சொல்கிறார், சோறும் நடுங்கும் இடரூரும் இறங்கும் ஏங்கும். அப்புறம் சொல்கிறாரா, செவ்விது என் செங்கோல், என்னோட ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படி சொல்லணும்? நம்ம ஏதாவது தப்பு செஞ்சால் நம்மளை நாம சொல்லிக்கிறோம், அப்படி சொல்லிக்கணும். ஆனால் நம்ம பெருமையாக நினைக்கும் போது தான் நான் எப்படி செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு செயலை தவறாக செஞ்சோம்னா, இப்படி ஏன் பண்ணி வச்சேன்னு தெரியல, இப்படியா பண்ணுவாங்க அப்படின்னு பேசுவோம் இல்லையா? அப்போ அரசர் என்ன சொல்கிறார், செவ்விது என் செங்கோல், நல்லா ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்ட்டு அரசர் தெருமரும் தெளியும் தேரான், தானும் துன்பப்பட்டு என்ன செய்வது என்பதை ஆராய்ச்சி செய்கிறார். தெளியும் தேரான் தன் மண்ணுயிர் புறந்து வையம் பொதுகடிந்து அறத்தில் மீடும் என் நெறி நன்றார் எனலும் என் செய்தால் தீரும் என்னும் தன் இளம் கன்று காணா தாய்முகம் கண்டு சோறும் அந்நிலை அரசன் உற்ற துயர் ஓர் அளவில் இற்று அன்றால். அரசர் பெருமகனார் தன்னுடைய ஆட்சியை எப்படி செலுத்தி வர்றாருங்களா, உயிர்களை காக்க வேண்டியது அரசனுடைய கடமை. இது எல்லாருக்கும் பொது. அரசன்னா என்ன, தன் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இது அரசருடைய கடமையாகி பொது செயல். அந்த பொது செயலையே தனக்கு சிறப்பாக எடுத்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறாராம். சிறப்பான என்னங்க, எல்லாரும் உயிர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறத அரச கடமையாக நினைப்பாங்க. மனுநீதி சோழனுடைய ஆட்சி எப்படி இருந்ததுங்களா, எந்த உயிரும் நம்ம ஆட்சியில் துன்பப்படக்கூடாதுங்கிறத ஒரு தனி கொள்கையாக எடுத்து ஆட்சி செய்தாராம். அதான் சொல்கிறார், மண்ணுயிர் புறந்து வையம் பொது கடிந்து. வையம் பொதுனா பொதுவான செயல் காப்பது, அதை கடிந்து என்ன செய்தாருங்களா, கடிந்து அறத்தில் நீடும் எண்ணெறி நன்றால் என்னும், அறத்தை வழி ஆட்சி செலுத்தக்கூடிய என்னுடைய ஆட்சி ரொம்ப நறுமையாக இருக்குது என்று சொல்லிக்கொண்டு என் செய்தால் தீரும். இந்த பிரச்சனை, இந்த துன்பம், பசு உற்ற துன்பம் என் செய்தால் தீரும் என்று அரசர் சிந்திக்கிறார். தன் இளம் கன்று காணா தாய்முகம் கண்டு சோறும். தன்னுடைய கண்ணுக்குட்டியை காணாம இந்த பசு அடைந்து கொண்டிருக்கக்கூடிய முகத்தோடைய சோகத்தை பார்த்த அரசன் அந்நிலை அரசன் உற்ற துயர் ஓர் அளவிற்று, அளவில்லைங்கிறார். நாம் ஏதாவது விரிக்கணும்னு நினச்சா முடியாது. ஏன்னா சேக்கிழார் பெருமான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு பசு உற்ற துயரத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். மந்திரிகள் அது கண்டு மன்னவனை அடிவணங்கி சிந்தை தளர்ந்து அருளுவது மற்றிதற்கு தீர்வு அன்றால் கொந்தளத்தார் மைந்தனை முன் கோவதை செய்தார்க்கு
மறை அந்தணர்கள் விதித்த முறை வழிநிறுத்தல் அறம் என்றார். இப்போ அரசர் ரொம்ப துன்பப்படுறார். இப்போ மந்திரிகள் என்ன செய்யணும்? அரசரை தேத்தணும். அதுதான் அவங்களுடைய வேலையே. அமைச்சருக்கு என்ன கடன் அப்படின்னு வள்ளுவ பெருமான் சொல்லும்போது, உலை உறுதி இருந்தான் கூறல் கடன். குற்றம் செய்வது மற்ற செயல்பாடுகளெல்லாம் அரசரை நன்னெறிப்படுத்தி செல்ல வேண்டிய கடப்பாடு அமைச்சருக்குரியது. அப்போ அமைச்சர் என்ன சொல்றார்? அரசரே, இதுக்கு போய் நீங்கள் இவ்வளோ துன்பப்படலாமா? மறை அந்தணர்கள் விதித்த பிராயச்சித்தத்தை செய்தால் இதுக்கு தீர்வாக போகுது. இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாததல்ல அப்படின்னு அமைச்சர்கள் மன்னவனை நோக்கி ஆறுதல் சொல்வதாக அறிவுரை சொல்றாங்க. அதான் சொல்றார், மந்திரிகள் அது கண்டு, எது கண்டு? அரசன் உற்ற துயர் கண்டு மன்னவனை அடிவாங்கி அரசரை வாழ்த்தி சிந்தை தளர்ந்து அருள்வது மற்றதற்கு தீர்வென்றால். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடந்ததுன்னா இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இதுவா இதுக்கு தீர்வு இல்லைங்களா? சொல்லுவோம். பட்டினத்தடிகள் சொன்னார், அழுதால் பயன் என்ன, நொந்தால் பயன் என்ன, ஆவது ஒன்று இல்லை, பங்கையத்தோன் முன் எளிதா பழி வருமோ, சலியாது இரு என் ஏழை நெஞ்சே. சிவபெருமான் ஏற்கனவே எழுதின படி படித்தா பழி வரும், பாவம் வரும். அதை நினைத்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது? நொந்து அந்த இடத்துலயே அழுது கொண்டு இருக்கக்கூடாது. இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு. அதற்கான தீர்வு என்ன? பெருமானிடம் சரணாகதி அடைவது. அப்போ இங்கே என்ன சொல்றார் மந்திரிகள், அப்படிலாம் நீங்கள் சிந்தை தளர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தீர்வென்றால் கொந்தளத்தார் மைந்தனை முன் கோவதை செய்தார்க்கு. இப்போ நம்மளுடைய இளவரசன் குமாரன் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை செய்துட்டார். அதற்கு மறை அந்தணர்கள் விதித்த முறை வழிநிறுத்தல் அறம் என்றார். என்ன மறையில அந்தணர்கள் சொல்லியிருக்கிறாங்களோ அதுபடி பிராயச்சித்தம் செய்தால் இந்த துன்பம் நீங்கும், இந்த பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்கிறார். சொன்னவுடன் அமைச்சர் சொல்கிறார், வழக்கென்று நீர் மொழிந்தால் மற்றதுதான் வழிபட்டு குளக்கன்றை இழந்து அலரும் கோபுரு நோய் மருந்தாமோ, இழக்கின்றேன் மைந்தனை என்று எல்லீரும் சொல்லிய இச்சளக்கென்று நான் இசைந்தால் தர்மம் தான் சழியாதோ. மந்திரியை பார்த்து சொல்றார், ஏப்பா நீங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு அதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்ன நினச்சி சொல்கிறீங்க? என் பையனை நான் கொன்று விடுவேன் தானே இப்படி எனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்? அரசருடைய முகத்தை பார்த்து அமைச்சர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த நடவடிக்கை வீதி விடங்கனுக்கு தண்டனை. சரிங்களா? அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, நான் இப்போ ஒரு பரிகாரம் செஞ்சறேன்னு வச்சுக்கேன். இந்த பசு உற்ற துன்பத்திற்கு, பசுப்படும் வேதனைக்கு அது மருந்தாகுமா? அதனுடைய நோய்க்கு இது மருந்தாகுமா? இதை ஒரு செய்தி நீங்கள் என்னை செய்ய சொன்னீங்கன்னா நானும் செஞ்சறேன்னு வச்சுருக்கேன். என்னது? பசுவதை செய்தவர்களுக்கான பிராயச்சித்தம் நூலில் விதிச்சிருக்கிறாங்க. பசுவை கொன்றாலோ அல்லது பசுவுக்கு துன்பம் செய்தாலோ என்ன பண்ணணுங்க? 6 மாதம் பசு தங்கி இருக்கக்கூடிய பட்டியலில் தங்கணும். அந்த பட்டியலில் போய் தங்கணும். தங்கணும் மட்டுமல்ல, அந்த பசுவினுடைய கழிவுகளை எல்லாம் சுத்தம் செய்யணும். அங்கேயே உறங்கணும். எவ்வளவு கொடுமையான தண்டனை பார்த்துக்க. பிராயச்சித்தம் இப்படி தான் பிராயச்சித்தம் சொல்லப்பட்டிருக்கு. பசு பட்டியில் போய் தங்கி அந்த பசுவுக்கு பணிவிடை செய்து 6 மாத காலம் அங்கேயே தங்கியிருக்கு. இதான் பசுவுக்கான வதை செய்பவர்களுக்கான தண்டனை, பிராயச்சித்தம். புரியுங்களா? அப்போ பிராயச்சித்தத்தை தேடிக்கிறோம். நாம் தேடிக்கிறோம் என்ன? எதையாவது நம்மளுடைய பிராயச்சித்தம் எப்படி தெரியுங்களா? புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இங்கே ஒரு தப்பு செஞ்சால் அங்கே ஒரு நல்லது செஞ்சால் சரியாக போயிடும். பாவத்துக்கு தகுந்த புண்ணியம் ஒன்று ஒன்றால் அழியாது. சிவபிரகாசம் உமாபதி சிவம் மறைஞான சம்பந்தர்கிட்ட தீட்சை பெற்றவர். அவர் ஒரு தீட்சிதர். உமாபதி சிவம் எப்படிப்பட்டவர்? ஒரு தீட்சிதர். அவர் சொல்கிறார், ஒன்று ஒன்றால் அழியாது. நாம் என்ன செய்கிறோம்? பாவத்துக்கான பிராயச்சித்த பரிகாரம் செஞ்சால் சரியாக போய் நினைக்கிறோம். சரிங்களா? அவர் என்ன சொல்லிட்டார்? ஒன்று ஒன்றால் அழியாது. இந்த பாவத்துக்கு அது பேலன்ஸ் ஆகும், அந்த புண்ணியத்துக்கு இது பேலன்ஸ் ஆகும்ட்டு நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த தவறான வழியில் வந்த பணத்தை சரிங்களா ஒரு நல்ல வழியில் கொஞ்சம் காசு செலவு பண்ணிவிட்டு
மீதத்தை நாம் வச்சுக்கிட்டா நமக்கு புண்ணியம் வந்து நினச்சிக்குவாங்க. இல்லை, அவங்க சொன்னாங்க, தவறான வந்த வழியில் வந்த பணம் எவ்வளவு புண்ணியம் செய்கிறீங்களோ அந்த புண்ணியம் பணம் இழந்தவனுக்கு போய் சேருமா. அந்த புண்ணியம் யாருக்கு போய் சேரும்? அந்த பணத்தை இழந்தவனுக்கு போய் சேருமா. அதுக்கான பாவம் யார்கிட்ட வந்து செய்யுமா? அந்த பணத்தை எவன் அனுபவிச்சானோ அவனுக்கு அந்த பாவம் வந்து சேருமா. நான் நினச்சிக்கிறோம் புண்ணியத்தை செஞ்சு வைப்போம், பாவத்தையும் ஒரு பக்கம் செஞ்சுட்டு புண்ணியத்தையும் செஞ்சு வச்சிடலாம், சேர்த்துடலாம் அப்படின்ட்டு நடக்கிறோம். அப்படிலாம் நடக்காதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறார். இல்லை, பாவத்திற்கான பரிகாரம் ஒன்றும் கிடையாது. தெரிஞ்சு செஞ்சால், தெரியாமல் செய்கிறதுக்கான பிராயச்சி தானதுங்க. நூல் வழி நிற்கலாம், சிவபூசை பண்ணலாம், இல்லை கோயில், நீ எவ்வளவோ பிராயச்சத்தை இருக்குது. பசுவுக்கு யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. இவ்வளவு அறம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அறம் சொல்லாமே இருக்கு. அறம் சொல்லி திருமுறைனா ஏதோ சைவ சித்தாந்தம், சைவ சமயம், சிவபெருமானுக்கு தொண்டர்கள் அப்படி இல்லை, அறமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நாம் அறம் என்று சொல்லக்கூடிய பகுதியை கடந்து வந்து தான் இங்கே இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்? அன்பு அருளுங்கிற இடத்துல நிற்கிறோம். அந்த தேர்வெளிலாம் நாம் பாசானங்காட்டி தான் எங்கே கொண்டு நிறுத்தியிருக்கிறார்? இந்த இடத்துல கொண்டு நிறுத்திக்க. நான் இந்த பிறப்பில் ஒரு அறமும் செய்யலையா, ஒரு தர்மமும் செய்யலைனா, ஏற்கனவே பல பிறப்புகளில் செய்த புண்ணியத்தினுடைய தொகுதி தான் இந்த பிறப்பு. நல்ல ஊழ் வாய்க்குதா, நல்ல அறிவு வாய்க்குதா, இது எதனால் கிடைச்சதுன்னா பல பிறப்புகள் நாம் சேர்த்து வைத்த புண்ணியத்தினுடைய பயன் இந்த பிறப்பில் இந்த ஊழ் வாய்க்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே அரச சொல்கிறார் பாருங்க, வழக்கென்று நீர் மொழிந்தால், இதுதான் வழக்குன்னு நன்னெறி, பிராயச்சித்தம் செய்து கொள்வது நன்னெறின்னு நீ சொன்னீன்னா, மற்றதுதான் வழிபட்டு குளக்கன்றை இழந்து அலரும் கோவுரு நோய்க்கு மருந்தாமோ, கண்ணுக்குட்டி இழந்து தவிக்கக்கூடிய அந்த பசுவுக்கு அந்த வருத்தத்துக்கு இது மருந்தாகுமா? நான் ஒரு பிராயச்சித்தம் செஞ்சிட்றேன், ஒரு அஷ்டோத்திரம் சொன்னால், இல்லை வாய்ஸ் ஹோமம் பண்ணிவிட்டு எதையாவது செஞ்சு விட்டு இந்த பசுவுக்கு அது தீர்வாகுமா? தீர்வாகாது. இன்னொரு செய்தி சொல்கிறார், இழக்கின்றேன் மைந்தனை என்று, நான் என்னுடைய மைந்தனை இழந்து விடுவேன் என்று எல்லீரும் சொல்லியை சலக்குன்னா குற்றம், இந்த சலக்கென்று நான் இசைந்தாள். சரி, நீங்கள் செய்யலான்னு சொல்கிறீங்க, அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னா தர்ம கடவுள் என்னை பார்த்து சலிச்சிக்க மாட்டாளா? தர்மம்தான் சலியார். ஒரு தவறை பண்ணுறாங்க, சில பேர் பண்ணும்போது சொல்லுவான், நீங்கள் போய் இந்த தப்பை பண்ணலாம், இவ்வளவு படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் இந்த செயலை செய்யலாமா? இல்லை, படித்ததனால் வர வேண்டியது ஒழுக்கம். நம்ம வள்ளுவர் அருமையாக காட்டுறாரு இல்லையா? படித்ததனால் என்ன வரணும்? ஒழுக்கம். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்ன வச்சுங்க, எங்கேயாவது போகிறோம், பயணம் போகிறோம், ஒரு பேருந்தில் போகிறோம், ஒரு தப்பு என்ன எங்கேயாவது தெரியாமல் ஒரு பை இடிச்சிடறோம், ஒரு தடவை இடித்தா மன்னிச்சிங்கன்றோம், 4 தடவை இடித்தா அவங்க என்ன திரும்பி கேட்பாங்க, ஐயோ தோற மன்னிக்க மாட்டேங்க, நீ படித்தவன் தானே, அறிவாக இருக்கையா இல்லையா? ஏன் படித்தவன்னா ஒழுக்கமாக இருக்கணுங்கிறது அந்த கல்வியினுடைய வழி. கல்வியினுடைய பயன் படிப்படியாக வளர்ந்து தான் எங்கே கொண்டு போய் கொடுக்கும்? சாமியோட திருவடியால் சேர வைக்கும். கற்றதனால் ஆய பயன் சொன்னோம், புரியல? அது எப்படி கல்வி கற்றுக்கிட்டால் எப்படி இறைவனோட திருவடிக்கு போக முடியும்? அதுதான் ப்ராசஸ். கல்வி கற்றால் அறிவு வளரும், அறிவு வளர்ந்தால் ஒழுக்கம் நிலைக்கும், ஒழுக்கம் நிலைத்தால் அன்பு வரும், அன்பு வந்தால் அருள் பிறக்கும், அருள் பிறந்தால் இறைவனோட திருவடிக்கு போகும். இதான் படிநிலை, புரியல? அப்போ சும்மா கல்வி ஏதோ கற்றுக்கிட்டால் நம்ம எப்படிங்க சிவபெருமான் திருவடிக்கு போயிட முடியுமான்னு கேட்டால், இந்த படிநிலை வரிசையாக வளர்ந்து வரும். சரியாக படித்தோம்னா, அறகுறையாக படித்தோம்னா வராது. ஒழுங்காக படித்தோம்னா, நம்மளுடைய பெரியவங்க நூலுக்கு உரை செய்தவங்க சொல்லியிருக்கிற போது என்னன்னு சொன்னாங்கன்னா, ஏதோ சமயக்கல்வியை படித்தா தான் இப்படிலாம் ஒழுக்கம் வரும்னு நினச்சிக்க வேண்டாம். எந்த கல்வியும் முறையாக படிச்சிங்கனாலும் சரியாக படிச்சிங்கனாலும் என்ன ஆயிரும்? ஒழுக்கம் வந்துருங்கிறாங்க. உலகியல் கல்வியை ஒழுங்காக படித்தனாலுமே அறிவு என்ன ஆகும்? அடங்கி நிற்கும், ஒழுக்கம் வருங்கிறான். எனவே அரசர், இதை நீங்கள் எனக்கு அறிவுரையாக சொன்னால், என்னை பார்த்து நான் அதை இசைந்தனா, நாளைக்கு தர்ம கடவுள் என்ன சொல்லுவாங்க? மனுநீதின்னு ஒரு நல்லவன் இருந்தான் உலகத்தில், நம்ம வழக்கத்தில் சொல்லுவோம், ஒரே ஒரு நல்லவன் இருந்தாயா அந்த ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்கிற மாதிரி, மனுநீதின்னு ஒருத்தன் இருந்தான், அவனே இன்னைக்கு இப்படி ஆயிட்டானே அப்படின்னு தர்ம கடவுள் என்னை பார்த்து சலிக்க மாட்டாளா அப்படின்னு கேட்டுட்டு அரசர் தொடர்ந்து சொல்கிறார். மாநிலம் காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்கும் காலை, தான் அதற்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகை திறத்தால்
கல்வரால் உயிர் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அறம் காப்பான் அல்லனோ. நண்பர்களே, இது ஒரு முக்கியமான பாடல். ஒரு அரசன் எப்படி ஆட்சியை நிகழ்த்த வேண்டும், ஒரு தலைமை பண்பில் இருக்கிறவங்க எப்படி ஆட்சியை நிகழ்த்தணும் அப்படின்னா 5 வகையான பயம் உயிர்களுக்கு ஏற்படக்கூடாது. நாட்டில் வாழ்கிற பிரஜைகளுக்கு 5 வகையான துன்பம் தரக்கூடாது. யாருக்கு? எல்லா உயிரையும் சொல்லலை. இங்கே யாரை சொல்கிறாரு? மனிதனாக பிறந்த ஒருவன் யார் அரச பொறுப்புக்கு தலைமை பொறுப்புக்கு வருகிறாங்களோ அவங்க தனக்கு கீழே இருக்கக்கூடிய பிரஜைகளாகிய குடிமக்களுக்கு 5 வகையிலிருந்து பாதுகாப்பாக இருக்கணும். 1, தன்னால். தன்னால்னா உங்களுக்கு தெரியுமில்ல, நாட்டில் ஆட்சி செய்யக்கூடியவங்களோட வரக்கூடிய துன்பம் வரக்கூடாது. தன்னால்னா சொல்லுங்க, என்னென்ன சொல்லலாம்? மிகுதியாக வரி வசூல் செய்வது ஒரு உதாரணம். இது அரசனால் மக்களுக்கு வருகின்ற துன்பம், அதை கொடுக்கக்கூடாது. தன் பரிசனத்தால், தனக்கு பின்னாடியே நான் யார் தெரியுமா, இல்லாட்டி ஏதாவது காரியாகன்னு நான் போய் எம்எல்ஏ அனுப்பிச்சிருக்குன்னு வந்திருக்கிறேன், துன்பம் கொடுக்கறது. துன்பம் காரியாகணும் போய் நிற்கிறது வேற, துன்பம் கொடுக்கறது என்ன? அரசர் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல வச்சுங்க. எங்கேயாவது கனிம வளங்களை சூறையாடுவது என்ன? யாருக்கு தேவை கொடு, யாராவது பண்ணுறாங்க, எல்லாம் பின்னால் புலத்தில் இருக்கிறவங்க தான் செய்கிறாங்க. அவங்க தான் தன் பரிசனம் இல்லை. கூடயே வருவாங்க வெள்ளை வெள்ளையும் போட்டுட்டு, நான் ஆள் எழுதிங்க பிஏ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் வரக்கூடாது. இது யார் கட்டுப்படுத்தணும்? அரசன் கட்டுப்படுத்தணும். என்ன? என் பேரை சொல்லி நீ எங்கேயாவது போய் தெரிஞ்சுதுன்னா, காதுக்கு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கான தண்டனை இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன பண்ண மாட்டாங்க? அப்படி வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. தலைமை பண்பில் இருந்தாலும் அந்த கீழே இருக்கிறவங்க அந்த துஷ்பிரயோகம் அந்த பதவியை பண்ண மாட்டாங்க. அப்போ தன்னால், தன் பரிசனத்தால், ஊனமிகு பகை திறத்தால். அரசனுக்கு உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் பகை இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட இணக்கம் இருக்கணும்? நட்போடு இணக்கம் இருக்கணும். அவரா அந்த நாட்டு முதல்வரா, அந்த நாட்டு மந்திரியா, பிரதம மந்திரியா அப்படின்னு பக்கத்து நாட்டில் என்ன ஏற்படணும்? நட்புரிமை இருக்கணும். நட்புரிமையில் பகை வர்றது, நாட்டுக்குள்ளேயும் பகை இருக்கக்கூடாது, நாட்டை கடந்தும் பகை இருக்கக்கூடாது. அதான் வள்ளுவர் சொன்னார், பகை உட்பகை இருந்ததுன்னா என்ன ஆகும்? அறம் பொருத பொன் போல தேயும். அறம் பொருத பொன் போல தேயும், புறம் பொருத உட்பகை உற்ற குடி. என்ன? அறத்தை வச்சு இந்த தேய்ச்சிங்கன்னு வச்சுங்க, பொண்ணு தங்கம் செய்வாங்க. அறத்தை வச்சு தேய்ச்சா என்ன ஆகிட்டு இருக்கும்? தங்கம் வீணாகிட்டே போகும். புரியுங்களா? சேதாரம். அந்த சேதாரம் போல உள்ளுக்குள்ள பகை இருந்துன்னா உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு அழிந்து விடும். இல்லை, அப்போ நாம் உட்பகை, வெளிய பகையே வேண்டாம் உட்பகையும் வேண்டாம் அப்படின்னு ரெண்டையும் காட்டுறாரு. அப்போ மூணமிகு பகை திறத்தால். 4வது கல்வரால். கல்வர்னா தெரியும், திருடங்களுடைய பழிப்பறி, கொள்ளை, இப்படி. 5வது உயிர் தம்மால். வேறு விலங்குகளுடைய தாக்குதலால் மனிதனுக்கு துன்பம் ஏற்படக்கூடாது. நான் பார்க்குறோம் இல்லைங்களா, பகுதியெல்லாம் யானை அடித்தது, இறந்துட்டார் விவசாயி அப்படின்னு படிக்குங்களா, அந்த துன்பம் வருவதற்கு ஏற்படாமல் அரசன் பாதுகாக்கணும். அதற்குரிய பாதுகாப்பான சூழல் உருவாக்கி வச்சுக்கணும். இப்படி தன்னால், தன் பரிசனத்தால், ஊனமிகு பகைத்திறத்தால், கல்வரால், துயிர் தம்மால் ஆன 5 பயமும் காக்கக்கூடிய அந்த அரசன்தான் ஆன பயம் 5ம் தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ மாநிலம் காவலனாவான். இந்த வார்த்தையை அங்கே கொண்டு வந்து முடிக்கணும். மாநிலத்தை காக்கக்கூடிய அரசன் எப்படி இருக்க வேண்டும்? இந்த 5 வகை துன்பமும் உயிர்களாகிய மனித மக்களுக்கு ஏற்படாமல் பாதுகாப்பவன் தான் உண்மையான அரசன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லி, என் மகன் செய் பாதகத்துக்கு இருந்தவங்கள் செய்ய இசைந்தேன், அந்நியன் ஓர் உயிர் கொன்றால் அவனை கொள்வேனானால், தொன்மனு நூல் தொடை மனுவால் துடைப்புண்டது எனும் வார்த்தை மண்ணுலகில் பெற மொழிந்தீர் மந்திரிகள் வழக்கு என்றார். இதை பாருங்க, இன்னொன்று சொல்கிறேன். மந்திரிகளே, அமைச்சர்களே, இப்போ நீங்கள் சொல்கிறபடி நான் செஞ்சறேன்னு வச்சுக்கேன். என்ன? என் மகன் உயிரை கொண்டுட்டான், அதுக்கான நான் பிராயச்சித்தத்தை செஞ்சு கழுவாய் தேடிக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கேன். நாளைக்கு என் அரசவைக்கு ஒருத்தன் வர்றான், அரசரே இல்லை யாரோ கூட்டிகிட்டு வர்றாங்க, இவர் ஒரு கொலை செய்து விட்டார், நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்துறாங்க. அரசர் பார்க்குறார், ஏப்பா கொலை செய்தாயா? ஆம் செய்தேன்.
என்ன தண்டனை உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு தண்டனை அறிவிக்கிறான்னு வச்சுங்க. அவன் அப்ஜெக்ஷன் ஓவர் யுவர் ஆனர், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நான் தண்டனை தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனையெல்லாம் கொடுக்க வேண்டாம், நான் என்ன பண்ணிக்கிறேன், பிராயச்சித்தம் பண்ணிக்கிறேன் நீங்கள் செஞ்ச மாதிரி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு? நான் அப்போ இல்லை நான் செஞ்சால் மட்டும்தான் அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம், நீ செஞ்சால் அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்ட்டு இந்த தொன்மை மனு, பழைய தர்மதேவதை மனு நூலில் சொல்லப்பட்ட அந்த தர்மதேவதை என்ன நினைப்பாலாம், தொன்மனுவால் தொடைமனுவு தொடை பூண்டது. அன்னைக்கு மனுநீதி சோழர் சேர்த்து வைத்த அறம் தர்மம் நீதிகளாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுநீதி சோழனால் சிதைக்கப்பட்டது அப்படின்னு வரலாற்றில் நல்லா பொறிக்கிற மாதிரி விஷயத்தை நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறார். அதான் சொல்றார், என் மகன் செய்த பாதகத்துக்கு இருந்தவங்கள் என்னங்க, பிராயச்சித்தம் செய்து கொள்வேனானால், இசைந்தேனானால், அந்நியன் ஓர் உயிர் கொன்றால், மாற்றான் வேறு ஒருவன் ஒரு உயிர் கொன்றால் அவனை கொள்வேன், தண்டனை என்ன கொடுக்குற, மரண தண்டனை, தூக்கு தண்டனை விதிங்கன்னு கொடுத்தனா என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க, தொன்மனு நூல் தொடைமனுவால் துடைப்புண்டது எனும் வார்த்தை. தொன்று தொட்டு வரக்கூடிய மனு நூல் அந்த சாசனத்தை இன்னைக்கு தொடைமனுவாக இருக்கக்கூடிய மனுநீதி சோழன் கெடுத்து விட்டான், சிதைத்து விட்டான் என்ற சொல்லை உலகத்தார் சொல்லுகின்ற வார்த்தையை நீங்கள் பெற மொழிந்தீர், மண்ணுலகில் பெற மொழிந்தீர் மந்திரிகள் வழக்கு. நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா, நாளைக்கு வரக்கூடியவங்க ஏன் மனுநீதி சோழன் சொல்கிறீங்க, அவர் நல்லா தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார், அவருடைய மகன் ஒரு தப்பு செஞ்சான்ட்டு பிராயச்சித்தம் பண்ணி கழுவை தேடிவிட்டார், அதனால் அவரெல்லாம் ஒரு அரசரா அப்படிங்கிற பேச்சை அடையிற மாதிரி ஒரு சொல்லை என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் என்று காட்டுகின்றார் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகுமேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் இளவே உலகெலாம் வான்மையில் வளாது வேக மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி. நாடுடைய சிவனே போற்றி, ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, அருள் தரும் விசாலாட்சி அம்மையுடனாகிய காசி விஸ்வநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. நால்வர் பொற்றாள் நம்முயிர் துணை அருவான் உண்மை நாயன்மார் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் தேவ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி.